மகிழ்ச்சி இருக்காது, குதூகலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு குடும்பத்துக்கு கண்ணை போல முக்கிய அம்சமா இருக்கிற எங்களை போய் இவங்க குறை சொல்ல வந்திருக்காங்களே, இவங்களெல்லாம் எந்த வயசுல சேர்க்கிறது? சொல்லுங்க நடுவர் அவர்களே, தைரியமா உண்மையை சொல்லுங்க, பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லலாமா? திருப்பி இந்த 3 பேர் மாதிரி எது கேட்டாலும் இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம் மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனா அந்த ஒன்றுத்துக்கும் ஒரு வரைக்கிடைய எப்படியாச்சும் காசு தந்தருள்வானாக. அடுத்து நீங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய பட்டிமன்றம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் பதில் சத்தமாக சொன்னா கொஞ்சம் உற்சாகமா இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ், மாஷா அல்லாஹ், எல்லாம் கரெக்டாக செய்யட்டும். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والليل إذا يغشى والنهار إذا تجلى وما خلق الذكر والأنثى صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் அல்லாஹுவின் திருப்பெயரால் தொடங்குகிறேன். அல்லாஹ்வினுடைய பேரருளால் மதீனா மஸ்ஜிதினுடைய 28வது ஆண்டு விழா மிக சிறப்பான முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக இப்போது நீங்கள் எல்லாம் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த பட்டிமன்றம் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு தொடங்க இருக்கிறது. பொதுவா பட்டிமன்றம்ங்கிறது ஒரு சிறந்த ஒரு தளம், ஒரு களம். தேவையான நேரத்துல தேவையான விஷயங்களை சிந்தாம சிதறாம ரசனையா மக்களுடைய உள்ளத்துல தெளிக்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் பட்டிமன்றம். ஏன்னா இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் யாரும் பயான் கேட்கிற நிலைமையெல்லாம் இல்லை. பயான் கேட்கிற மூடுல இன்னைக்கு மக்கள் இல்லை. அதனாலதான் ஷமீ மசூத் அவங்க சாமர்த்தியமா பயானெல்லாம் முதல்ல வச்சுட்டாங்க. முதல்ல பட்டிமன்றத்தை வச்சுட்டு அதுக்கு பிறகு பயான வச்சிருந்தாங்கன்னா பாதி கூட்டம் கலைஞ்சிருக்கும் இல்லையா? பயான் கேட்கறது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இன்னைக்கு மக்கள்கிட்ட குறைஞ்சி போச்சு. ஹஜ்ரத் அவங்க பெரிய யூடியூபர், உங்களுக்கு தெரியும், நான் சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லை. சுமார் 20K சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுல நீங்க பாருங்க, நல்ல ஜும்மா பயான் போடும்போது வியூஸ் ரொம்ப குறைவாக தான் வரும். நான் அவங்களுடைய சேனல்லாம் பார்க்கறது ஜும்மா பயான் ரொம்ப வியூஸ் கம்மியாக வரும். சூனியத்தை சுட்டரிக்கும் துவா அப்படின்னு போடுவாங்க, வியூஸ் பிச்சு பார்க்க 20K 40K வியூஸ் போகும். கண் திருஷ்டியை காணாமல் போக்கும் மந்திரம் அப்படின்னு போடுவாங்க, அது M வரைக்கும் போகும். பார்த்துருக்கீங்களா? ஏன்னா அதற்குரிய தேவை மக்கள்கிட்ட இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, தீர்வை நோக்கி மக்கள் போறதுனால அதை பார்க்குறாங்க, எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பயானை மக்கள் ரொம்ப குறைவான வியூவர்ஸ் தான் அதுக்கு இருக்கிறாங்க. ஜும்மா பயான் எத்தனை பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஜும்மா பயான் பண்ணுறோமா இல்லையா? அஜித்மார்கள் எத்தனை பேர் நல்லா கேட்குறாங்க? நல்லா குளிச்சு ட்ரெஸ் போட்டு நறுமணங்கள்லாம் பூசிக்கிட்டு 12:30 மணிக்கே பள்ளிக்கு நேராக ஃபேனுக்கு நேராக உட்காந்து பிஸ்மில்லான்னு தூங்க ஆரம்பிக்கிறது தான். எல்லாம் முடிஞ்சு மோதினார் அல்லாஹு அக்பர் காம சொல்லும் போது தான் முழிப்பு வரும். சமயத்தில் எரி போடுறதா ஆயிரும் இல்லையா?
சமயங்கள்ல குரட்டை சத்தெல்லாம் கேட்கும். ஒரு ரமலானுடைய காலத்துல தராவீகனுடைய நேரம், தராவீக நின்று தொழுதுட்டு இருக்கிறோம். அமைதியான இடம், அமைதியான பள்ளிவாசல். ஆனா எங்க இருந்தும் ஒரு குரல் ஒண்ணு கேட்டுக்கிட்டே இருக்கு. எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க தொழுகை சலாம் கொடுத்த பிறகு. ஆனா என்ன சத்தம் அப்படிங்கறது யாராலையும் உணர முடியல. ஆனா ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்கு. தராய் முடிஞ்சு, பயான் முடிஞ்சு எல்லாம் போன பிறகு அந்த சத்தம் நிக்கல. நடந்ததை சொல்றேன், கற்பனையா சொல்லல. முன்னாடி ஒரு இடத்துல இமாமம் செஞ்ச இடத்துல நடந்தது. எல்லாம் போன பிறகு எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா மேல் தளத்துல ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கிறார். அங்கிருந்து அவர் விடக்கூடிய அந்த குரட்டை சத்தம் கீழே வரைக்கும் கேட்குது. இந்த பயான் பண்ணும் பொழுது மக்கள் தூங்கிடுறாங்க. பயானுடைய வியூவர்ஸுகள் இன்னைக்கு ரொம்ப குறைவு. ஆனா பட்டிமன்றத்திற்கும் ஒரு வரவேற்பு இருக்கு. ஏன்னா பட்டிமன்றத்துல வந்து ரசனை இருக்கும், சுவாரஸ்யம் இருக்கும், எதிர்பார்ப்பு இருக்கும், போட்டி இருக்கும். அந்த போட்டி வர்றதுனால ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு வந்துடுது. நகைச்சுவை இருக்கும், சிந்தனை இருக்கும், தேவையான செய்திகளும் உள்ள இருக்கும். அதுவும் பசங்க பேசக்கூடிய பட்டிமன்றம் அப்படின்னு சொன்னா அங்க ரசனை ரொம்ப கூடிடும். ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்துல வந்து பசங்க ரொம்ப விவரமானவங்க, அதே சமயத்துல ரொம்ப குசுமுக்காரங்க. பார்த்துருக்கீங்களா? அவங்க பேசக்கூடிய பேச்சு, அவங்க சொல்லக்கூடிய பதில்களை பார்த்தா எந்த அளவுக்கு பசங்க குசுமுக்காரங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சார் கேட்டிருக்கிறாரு பையன்கிட்ட, ஏன்பா ஒரு ஆள் கையில வந்து 100 சாக்லேட் இருக்குது, 100 சாக்லேட்ல 80 சாக்லேட்டை சாப்பிட்டுட்டாரு. 80 சாக்லேட்டை சாப்பிட்டுட்டா மீதி அவர்கிட்ட என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இது மேக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி இல்லையா? அவன் பதில் சொன்னானா, 80 சாக்லேட்டை சாப்பிட்டா அவன்கிட்ட சுகர் தான் சார் இருக்கும். சாருக்கே வந்து புரியல, இப்படி பதில் சொல்லுவான் அப்படின்னு எதிர்பார்க்கல. சொன்னது ஒரு வகையில கரெக்ட் தான். 80 சாக்லேட் சாப்பிட்டா சுகர் வராம என்ன செய்யும்? இப்படி குசும்புத்தனமாக பதில் சொல்லக்கூடிய பசங்க இன்னைக்கு நிறைய வந்துட்டாங்க, நிறைய இருக்கிறாங்க. எதை கேட்டாலும் எடக்கு மடக்கா பதில் சொல்றது. ஆனாலும் அதுலயும் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும், அதுலயும் ஒரு ரசனை இருக்கும். 10 பேர் சேர்ந்து ஒரு ரோட்டை 10 நாளா போடுறாங்க. அதே ரோட்டை 20 பேர் சேர்ந்து போட்டா எத்தனை நாள்ல போடுவாங்க அப்படின்னு சார் கேட்டிருக்காரு. அவன் சொன்னானா, சார் என்ன சார் நீங்க அறிவில்லாம பேசுறீங்க, முட்டாளா இருக்கிறீங்க. ஏற்கனவே போட்ட ரோட்டை இதுக்கு திருப்பி போடணும். ஏற்கனவே 10 பேர் சேர்ந்து போட்டாங்கல்ல, திருப்பி எதுக்கு 20 பேர் சேர்ந்து போடணும்? அது அரசாங்கத்துக்கு தேவையில்லாத செலவு தானே. இந்த கொஸ்டினே தப்புன்னா இப்படி பதில் சொல்லக்கூடிய பசங்க இன்னைக்கு வந்துட்டாங்க. பஞ்சபூதங்கள் எவை அப்படின்னு கொஸ்டின். பஞ்சபூதங்கள் எவை? அந்த ஆன்சர் எழுதியிருக்கிறான். பஞ்சபூதங்கள் மொத்தம் 5. தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சோசியல் அப்படின்ட்டு அந்த 5 புக்கையும் 5 இதையும் சொல்லி எழுதியிருக்கிறான். புக்கு பூரா இன்னைக்கு வந்து பூதம் மாதிரி தெரியுது. டீச்சரும் சாரும் பேபிசாசம் மாதிரி பார்க்கறாங்க இன்னைக்கு உள்ள பசங்க. அந்த மாதிரியாக ஒரு எடக்கு மடக்கா பசங்க பேசக்கூடிய இந்த சூழ்நிலையில அவங்க பேசுற பட்டிமன்றம் எப்படி இருக்கும்? அதுவும் இந்த பக்கம் பொண்ணுங்க அதை விட ரொம்ப பெஸ்டா பேசுவாங்க. பொதுவா பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசத்தை நீங்க தெரியணும் அப்படின்னு சொன்னா இவங்க ஸ்கூல்லயோ அல்லது காலேஜ்லயோ அவங்க எழுதக்கூடிய அந்த எக்ஸாமை நீங்க சரியா ஒன்று கவனிச்சீங்கன்னா பசங்க யாரு பொண்ணுங்க யாரு அப்படிங்கறத அந்த எக்ஸாம் வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியா விளங்கிக்கலாம். கொஸ்டினுக்கு கரெக்டா ஆன்சர் தெரிஞ்சா மட்டும்தான் பொண்ணுங்க எழுதுவாங்க. ஆனா ஆன்சரே தெரியாது சமயத்துல கொஸ்டினே எழுதாது, பக்கம் பக்கமா எழுதுவாங்க பசங்க. பக்கம் பக்கமா எழுதுவான். காய்லாங்கடையில போட்டா 2 கிலோ தேரும், 5 கிலோ தேரும். அந்த அளவுக்கு பேப்பர்ல வெயிட் இருக்கும், எழுதிக்கிட்டே இருப்பாங்க. கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியாம பக்கம் பக்கமா எழுதுறவங்க பசங்க, கரெக்டா தெரிஞ்சா மட்டும் கரெக்டா எழுதுறவங்க பொண்ணுங்க. எக்ஸாமுக்கு முன்னாலே காலர் தூக்கி விட்டுருவான் பசங்க. நான் நல்லா படிச்சுட்டேன், அட்டை டு அட்டை எனக்கு எங்க கேட்டாலும் நான் எழுதிடுவேன், 100க்கு 100 வாங்குவோம் பாரு அப்படின்ட்டு பெருமையா பேசிட்டு போவான். ஆனா கடைசியில ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் வாங்குவோம். ஆனா பொண்ணுங்களை கவனிச்சிருக்கீங்களா? ஏண்டி நேற்று ஒழுங்காவே படிக்கல, இந்த எக்ஸாம் எப்படி எழுத போறேனே தெரியல, இன்னைக்கு அவ்வளவுதான் போச்சு
அப்படின்னு போய் உட்காந்துட்டு 99 மார்க் வாங்குவாங்க. ஆனா ஜஸ்ட் பாஸ் மார்க் வாங்குற பிள்ளை பசங்க ட்ரீட் வச்சு கொண்டாடுவான், பாஸ் ஆயிட்டேன் அப்படின்ட்டு. ஆனா 98 மார்க் வாங்கிட்டு மாலை கண்ணீர் வடிக்கும் பொண்ணுங்க. 2 மார்க் போச்சு. பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம், அந்த 2 பேரும் சேர்ந்து இங்க 3 பேர் அப்படின்ட்டு ஷமி மஸ்ஜித் அழகான முறையில தேர்வு செஞ்சிருக்கிறாங்க. பட்டிமன்றம் இன்னும் சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்ப தலைப்புக்குள்ள வந்துருவோம். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருக்கிறது ஆண்களா பெண்களா அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு. ஆண்கள் காரணம் அப்படின்னு சொல்லி 3 பேர் பேச இருக்கிறாங்க, பெண்கள் காரணம் அப்படின்னு சொல்லி 3 பிள்ளைங்க பேச இருக்கிறாங்க. அவங்க என்ன பேசுறாங்க அப்படிங்கிறத நாம வச்சு முடிவுக்கு வருவோம். அதுக்கு இடையில இன்னைக்கு குடும்பத்துல முதல்ல மகிழ்ச்சி இருக்குதா, யார் காரணம் அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்குதா? கடந்த காலத்துல இருந்த அந்த மகிழ்ச்சியும் குதூகலமும் அந்த கலகலப்பும் இன்னைக்கு குடும்பத்துல இல்ல அப்படிங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். என்ன காரணம் தெரியுமா? இன்னைக்கு வீடுகள் தோறும் நோய்கள் அதிகமாயிடுச்சு. ஆடிக்கார்ல போறது பிரச்சனை இல்லை, ஆஸ்பத்திரிக்கு போகாம இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு சுகரு, பிரஷரு, ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பிரச்சனை இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. வீட்டுல அதுக்குன்னு தனி அலமாரியே இருக்குது. எதுக்கு அலமாரி வச்சிருக்கோமோ இல்லையோ, மாத்திரை மருந்துகளை வைக்கிறதுக்கு அலமாரி வர்ற அளவுக்கு நோய்கள் அதிகமாயிடுச்சு. யாரை பார்த்தாலும் சுகர், யாரை பார்த்தாலும் பிரஷர். ஒருத்தனை கேட்டிருக்கிறான், ஏன்னா நீ ரேஷன் கடைக்கு சுகர் வாங்குறதுக்கு வரதே இல்லை. அவன் சொல்லியிருக்கிறான், எனக்கே டாக்டர் என் உடம்புல சுகர் 600 இருக்குன்னு சொல்லியிருக்கிறாரு, நான் இதை தனியாக சுகர் போய் வாங்கணுமா அப்படின்னு கேட்கிறோம். அந்த அளவுக்கு இன்னைக்கு நோய்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் மருத்துவம் இன்னைக்கு வியாபாரமா போச்சு. மருத்துவர்கள் யாரும் இருந்தா கோச்சிக்க கூடாது, உலக நடப்பு நான் சொல்றேன். மருத்துவம் இன்னைக்கு வியாபாரமாக போய்விட்ட ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சாப்பிடுறதுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னு டாக்டர்கிட்ட போனேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்லி இருக்கிறான். அப்புறம் என்ன பாச்சு, இப்ப சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறேன். அந்த அளவுக்கு மருத்துவம் இன்னைக்கு ரொம்ப வியாபாரமாக பிசினஸாக போய்விட்ட ஒரு காலகட்டத்துல நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். 10 வருஷமா உங்க இடத்துல நான் கிளினிக் வச்சிருக்கிறேன், ஒரு தடவை கூட வரலையாப்பா அப்படின்னு ஒரு டாக்டர் ஒரு ஆளை பார்த்து கேட்டிருக்கிறாரு. அவன் சொல்லியிருக்கிறான், அதனாலதான் 10 வருஷம் நான் இருக்கிறேன், உங்கள்கிட்ட வந்திருந்தா எப்பவும் போய் சேர்ந்துருப்பேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ மருத்துவம் இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு, நோய்களும் அதிகமாயிருச்சு. அதனால குடும்பத்துல சந்தோஷம் குறைஞ்சிருச்சு. இன்னொரு காரணம், கடந்த காலத்துல இருந்த அந்த குடும்ப நிலை மாறிடுச்சு. இன்னைக்கு ஒரு காலத்துல அத்தா, அம்மா, அண்ணன், தங்கச்சி பிள்ளைங்க, அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்டுல உட்கார்ந்து தூங்கினாங்க, சாப்பிட்டாங்க. ஒரே தட்டுல சாப்பிடக்கூடிய அளவிற்கு ஒரு கூட்டு குடும்பம், ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படிங்கிறது கடந்த காலத்துல இருந்துச்சு. இன்னைக்கு ஜாயிண்ட் ஃபேமிலி உடைஞ்சு போய் தனி குடுத்தனம் அதிகமான பிறகு இன்னைக்கு குடும்பத்துல அன்னைக்கு இருந்த குதூகலம், கலகலப்பு இன்னைக்கு இல்லாம போச்சு. ஜாயிண்ட் ஃபேமிலி அப்படின்னு அந்த சூழல்ல நிறைய நன்மைகள் ஒரு காலத்துல இருந்துச்சு. பிள்ளைகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா பாட்டிமார்கள் என்ன செய்வாங்க, மருந்துகள் கொடுப்பாங்க, கை மருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு கை மருந்து சொல்றதுக்கு ஆளே இல்லை. ஏதாவது வீட்டுல பிரச்சனைனா பெரியவங்க மசூரா சொல்லுவாங்க, மசூரா சொல்றதுக்கு இன்னைக்கு ஆள் இல்லை. குழந்தைகள்கிட்டையும் நல்ல பண்புகள் இருந்துச்சு, நல்ல பண்பாடுகள் இருந்துச்சு. எல்லாத்துக்கும் உணவுகளை பகிர்ந்து உண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை இருந்துச்சு. இன்னைக்கு அது மாறி போச்சு. ரொட்டிய இனிப்பா சாப்பிடுறது எப்படி அப்படின்னு கேட்டா, ஒரு காலத்துல பிள்ளைங்க சொல்லுவாங்களா, சுகர் தொட்டு சாப்பிடணும், தேன் சொட்டு சாப்பிடணும், அதை விட 4 பேருக்கு பகிர்ந்து சாப்பிடணும், ரொட்டி சுவையா இருக்கும் அப்படின்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இன்னைக்கு கேட்டு பாருங்க, 5 லட்டு இருக்கு, 6 பேர் இருக்கிறான், எப்படா சாப்பிடுறது அப்படின்னு கேட்டா, ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிடலாம் சார் அப்படிங்கிறான். ஒருத்தனை க்ளோஸ் பண்ணிடணும். எப்படி பகிர்ந்து சாப்பிடணும்னு தெரியல. இன்னைக்கு கூட்டு குடும்பத்தை இன்னைக்கு சிதைந்து போன காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், மகிழ்ச்சி எல்லாமே தொடர்ந்து போச்சு. அதற்கு தாண்டி வேலை அழுத்தங்கள், எல்லாத்துக்கும் மேல நம்ம கையில இருக்கக்கூடிய பெரிய முசீபத்து மொபைல். தொலை தூரத்தில் இருக்கக்கூடியவங்களை தொடர்பு கொள்றதுக்காக தான் மொபைலை கண்டுபிடிச்சான். இன்னைக்கு தொடர்பு, அதை தாண்டி பக்கத்தில் உள்ளவங்களோட
அவங்களுடைய தொடர்பை கட்டாகிற அளவுக்கு அது பெரிய ஒரு இடையூறாக வந்து நிற்குது. இப்படி பல வகையில பார்க்கும்போது குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி சின்ன பின்னமா ஆயிடுச்சு. ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் மகிழ்ச்சிகள் இன்னைக்கு ஒட்டிட்டு இருக்குது. அந்த மகிழ்ச்சிக்கு யார் காரணம்? பசங்களா, பிள்ளைங்களா, ஆண்களா, பெண்களா அப்படிங்கிற ஒரு தீர்வை நோக்கித்தான் இந்த பட்டிமன்றம் வைக்கப்பட்டிருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளைங்க அற்புதமா பேச இருக்கிறாங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு யார் காரணம், ஆண்களா பெண்களா அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் இப்போ தொடங்க இருக்கிறோம். முதல்ல பெண்களை வச்சு தொடங்கலாம். ஆரம்பமாக குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் பெண்கள் தான் என்ற அணியின் தொடக்கமாக சகோதரி அஃப்ரா பேச வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது ஆண்களா பெண்களா என்ற தலைப்பில் இங்கே சிறப்பான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கிற எங்கள் தலைவர் அவர்களே, நகைச்சுவையும் சிந்தனையும் கலந்த கருத்துக்களை எங்களை ஆனந்த உள்ளத்தில் மூழ்கடித்துக் கொண்டிருக்கிற தகுதிமிக்க உஸ்தாத் பெருந்தகை அவர்களே, உண்மையை உறக்க சொல்ல வந்திருக்கிற எனது அணி வீராங்கனைகளே, பொய் பித்தலாட்டங்களை அவிழ்த்து விடுவதற்காக வந்து அமர்ந்திருக்கிற எதிரணியினரே, இந்த பட்டிமன்றத்தை ஆவலோடும் உற்சாகத்தோடும் கண்டு கழித்துக் கொண்டிருக்கிற விருகம்பாகம் இளைஞர்களே, இளைஞர்களே மற்றும் தாய்மார்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் சலாம் கூறி என் வாதத்தை தொடங்கினேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கிறேன். அன்பான நடுவர் அவர்களே, பெண்கள் சமூகத்தின் கண்கள் என்று சொல்வார்கள். மனித உடம்புக்கு கண் எவ்வளவு முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். கண் இல்லாம எதையும் பார்க்க முடியாது, எந்த வேலையும் செய்ய முடியாது, உலகத்தை ரசிக்க முடியாது, மொத்தத்துல சந்தோஷமா வாழவே முடியாது. இப்படி ஒரு குடும்பத்துக்கு ஒரு பெண் தாங்க காரணமா இருக்க முடியும். பெண் இல்லாம ஒரு குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, குதூகலம் இருக்காது, எதுவுமே இருக்காது. இப்படி ஒரு குடும்பத்துக்கு கண்ணை போல முக்கிய அம்சமா இருக்கிற எங்களை போய் இவங்க குறைசல வந்திருக்காங்களே, இவங்களெல்லாம் எந்த வயசுல சேர்க்கிறது? சொல்லுங்க நடுவர் அவர்களே, தைரியமா உண்மையை சொல்லுங்க, பயப்படாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம். சொல்லலாமா? திருப்பி நான் வீட்டுக்கு போகணும் இல்லையா? 3 பேர் வேற பல்கா வேற இருக்கிறாங்க. அதனால சூழ்ந்து ரவுண்டு கட்டிக்கிட்டாங்கன்னா நான் தப்பிக்க முடியாது. இன்னைக்குள்ள பசங்கள்கிட்ட பேசக்கூட முடியல, வார்த்தை விட முடியல. ஒரு சார் கேட்டிருக்கிறாரு, பையன் சேட்டை பண்ண உடனே மண்டையில அறிவு இருக்காடா, இந்த மாதிரி பண்றிய, இந்த மாதிரி சேட்டை பண்றிய, உனக்கு அறிவு இருக்குதா முதல்ல அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இப்படி இந்த கேட்ட அந்த வார்த்தைக்கு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கிறான், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த சார் மேல கேஸ் போட்டிருக்கான். எனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்திட்டாரு, என்னை பார்த்து அறிவில்லையான்னு கேட்டுட்டாரு அப்படின்ட்டு கேஸ் போட்டு அது பெரிய பிரச்சனையாகி அது கோர்ட்டு வரைக்கும் போய் கடைசியில வீட்டுக்கு போனா அவங்க கொண்டாடி கேட்டிருக்கிறாங்க, ஏயா உனக்கு முதல்ல அறிவு இருக்குதா? ஸ்கூலுக்கு போனோமா, பாடம் நடத்தினமா, வந்தமா இல்லாம உனக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு நிலைமை இருக்குது. அதனால எதையும் பார்த்து தான் பதில் சொல்ல வேண்டியதா இருக்குது. பேசணும். நடுவர் அவர்களே, ஆண்கள் தான் பெஸ்ட், பெண்கள் தான் வேஸ்ட்னு பெருசா பேச வந்துட்டாங்களே, இவங்க சரியா குர்ஆன் ஹதீஸ் பத்தி படிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா, ஒழுங்கா மதரசாவுக்கு வந்தாதானே தெரியும். ஆடிக்கு ஒருக்கா அமாவாசைக்கு ஒருக்கா வர்றதுகளுக்கு எப்படி குர்ஆன் ஹதீஸை பத்தி தெரியும்? சரி பரவாயில்ல, நான் சொல்றேன் கேளுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குழந்தை செல்வத்தை பத்தி சொல்லும்போது யஹபு லிமன் யஷாஉ இனாஸு வ யஹபு லிமன் யஷாஉ துக்குர், நாம் நாடியவருக்கு பெண் குழந்தைகளையும் நாடியவருக்கு ஆண் குழந்தைகளையும் கொடுக்கிறோம் என்று பெண் குழந்தைகளை தானே முதலாவதா சொல்றான். இதுல இருந்தே தெரிய வேண்டாமா ஒரு குடும்பத்துக்கு பெண் குழந்தைங்க தான் ரொம்ப அவசியம்னு? அது மட்டுமா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூட அல் பின்த் வரக, பெண் பிள்ளைங்க தான் பரக்கத் என்று சொல்லியிருக்காங்க. எனவே பரக்கத்தான எங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா, இல்ல முசீபத்தான இவங்களுக்கு மகிழ்ச்சி இருக்குமா? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த பெண் சமூகத்தை போய் இழுத்து பேச வந்திருக்காங்களே, இவங்களை போல மரக்கண்ட கேசுங்க உலகத்துல யாராவது இருக்க முடியுமா? என்னம்மா மரக்கண்ட கேசுங்க உலகத்துல யாராவது? மரக்கண்ட கேசுங்க தம்பி, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணா. அவியாத ஆம்பளை பசங்களா என்னமோ நான் தான் ஒஸ்தின்னு
பெருசா பேச வந்துட்டீங்களே, உங்களோட ஹிஸ்டரி எடுத்து விட்டேன், அப்புறம் பேஜாராயிரும். பாத்துக்கோங்க. ஒழுங்கா மரியாதையா மன்னிப்பு கேட்டுட்டு இங்க இருந்து இறங்கி ஓடிடுங்க, இல்ல உங்க தண்டவாளத்துல ஏறிடும். நடுவர் அவர்களே, இவங்க ஓடுற மாதிரி தெரியல. இவங்க லட்சணத்தை எடுத்து விடுறேன், அதுக்கு பிறகும் இவங்க இருக்காங்களான்னு பார்ப்போம். இன்னைக்கு செய்தி பேப்பரை திறந்தாலே ஒரே கொடூரமான செய்தியா தான் இருக்கு. மனைவியை வெட்டி கொன்ற கணவன், தூங்கி கொண்டிருந்த தாயின் தலையில் கல்லை போட்டு கொன்ற மகன், சொத்துக்காக தம்பியை ஓட ஓட விரட்டி கொன்ற அண்ணன், கோபத்தில் குழந்தைகளை பெற்றோர் வச்சு கொழுத்திய தந்தை. இப்படி கொடூரமான கொலைகளை செய்யறது நாங்களா அல்லது இவங்களா? இப்படி கொடூரமான கொலைகளை செய்யற இவங்க மூலம் எப்படி குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும்? முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்லுவாங்க. உலகத்துல முதலா கொலையை செஞ்சதே இவங்க தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட மகன் காபீல் தானே முதல்ல தன் சகோதரன் ஹாபிலை கொன்னான். இப்படி தவறுக்கெல்லாம் அடிப்படையா இவங்க இருந்துகிட்டு எங்களை குத்தம் சொல்ல வந்துட்டாங்க. இப்படி ஒன்றல்ல இரண்டல்ல 1000 நிகழ்ச்சிகள் உண்டு ஆண்கள் ரொம்ப நல்லவங்க என்பதற்கு. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க காலத்துல வெள்ளப்பிரளயம் வந்தப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தன் மகனிடம், என் அன்பு மகனே, அல்லாஹ்வின் அதாப் பெருகிக் கொண்டிருக்கு, நீ மனம் மாறி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு எங்களோட கப்பலில் ஏறிக்கொள்ளுமா என்று கெஞ்சினாங்க. அதற்கு அந்த திமிர் பிடிச்ச பையன், உன்னோட அல்லாவோட அதாபை ஒண்ணும் பண்ண முடியாது, நான் ஏதாவது மலைக்கு மேல ஏறி காப்பாத்திக்குவேன் அப்படின்னு சொன்னான். கடைசியில வெள்ளத்துல மூழ்கி இறந்து போனான். அவன் இருந்த பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட, யா அல்லாஹ், என் மகனை மன்னிச்சுன்னு துஆ செஞ்சாங்க. அப்ப அல்லாஹ் அவனுக்காக மன்னிப்பு கேட்கறது தப்புன்னு கண்டிச்சான். கடைசியில நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டாங்க. நடுவர் அவர்களே, இப்ப சொல்லுங்க, இங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தலைக்குழிவுக்கு காரணமா இருந்தது யாரு? இவங்கள மாதிரி உருப்படாத ஒரு மகன் தானே. ஆமாமா. எனவே ஒரு குடும்பத்தில் ஆண்களின் மூலம் என்றைக்கும் மகிழ்ச்சியை எதிர்பார்க்கவே முடியாது. கஷ்டங்களையும் துன்பங்களையும் தான் அனுபவிக்க முடியும். ஆம்பளை என்று மாத்தற்றதுனால இவங்களால நல்லவங்கள ஆட முடியாது. மேல பறக்கிறதுனால காக்கா கழுகாக முடியாது. தான் போய் தஞ்சாவூர்ன்றதுனால இவங்களால வெற்றி பெற முடியாது. எனவே ஒரு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஃப்ரா மிக அழகான முறையில் தன்னுடைய அணியின் தொடக்கமாக பெண்கள் தான் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பவர்கள், ஆண்களால மகிழ்ச்சி ஏற்படுறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் மகிழ்ச்சியே கெடுக்கக்கூடிய காரியங்கள் இன்னைக்கு ஆண்கள் தான் செய்யறாங்க. ஏன்னா இன்னைக்கு உலகத்துல பாக்குறோம், கொடூரமான காரியங்களை செய்யறது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆண்களா பெண்களா? பெண்கள் தானே கொடூரமான காரியம், ஆண்கள் தானே கொடூரமான காரியங்களை செய்யறாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு வாதத்தை வச்சாங்க. இன்னைக்கு நிதர்சனமா அப்படிதான் நடக்குது. சமீபத்துல வந்த ஒரு செய்தி உண்மையில் ஆச்சரியப்படுறதா, அழுகிறதா, வேதனைப்படுறதா அப்படின்னு தெரியாத அளவிற்கு உண்டான ஒரு செய்தி. திருவள்ளூர் மாவட்டத்துல 2 பசங்க, அவங்களுடைய தந்தை இறந்து போயிடுறாரு. எப்படி இறந்து போனார் அப்படின்னு பார்க்கும்பொழுது பாம்பு கடிச்சு இறந்தாங்க அப்படின்னு சொல்லி செய்தி வந்துச்சு. அதுக்கு பிறகு நல்ல ஆய்வு செஞ்சு பார்த்தா தகப்பனை பாம்பு கடிக்க வச்சு கொன்னது அந்த 2 பசங்க. தகப்ப மேல ஏற்கனவே அந்த இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க. அந்த இன்சூரன்ஸ் பெரிய தொகை, அது கிளைம் பண்ணா பெரிய ஒரு தொகை வரும். இப்ப அவர் உயிரோடு இருக்கும்போது தொகையை வாங்க முடியாதுல்ல, அதனால அவர் இறக்குற மாதிரியும் தெரியல. என்ன செஞ்சிருக்கிறாங்க, நல்ல பாம்பை விட்டு அவர் தூங்கும் பொழுது அவரை கடிக்க வச்சிருக்கிறாங்க. கடிக்க வச்சதுல அதுல அவர் பொழைச்சிட்டாரு. நடந்த செய்தி, உண்மையான செய்தியை சொல்றேன். அதுக்கு பிறகு காட்டு விரியன் பாம்பை எடுத்து அவரை கடிக்க வச்சிருக்கிறாங்க. கழுத்துல வச்சது யாரு? அவர் பெத்த 2 பசங்க. கடைசியில அவர் மூத்தாயிட்டாரு. அதுக்கு பிறகு அந்த இன்சூரன்ஸ் பணம் தகப்பன் போனாதான் கிடைக்கும், அதனால அந்த பணத்தை வாங்கணுங்கிறதுக்காக தகப்பனை கொள்ற அளவுக்கு இன்னைக்கு பசங்க
மோசமான ஒரு நிலைக்கு போயிட்டாங்க. அதே மாதிரி அஃப்ரா கேட்டாங்க, பசங்க இன்னைக்கு குடும்பத்தினுடைய கண்ணியத்தை காக்கிறது இல்லை, வெளியே போனாவே பிரச்சனையோட தான் வர்றாங்க அப்படின்லாம் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. இடையில நிறைய நீங்க கவனிச்சீங்களா, பசங்களை பூரா நல்ல வார்த்தைய கொடுன்னு கொடுத்தாங்க. உருப்படாதவங்க, குருடங்க, குரான் ஓத தெரியாதவங்க, முசீபத்து, மர கலண்டவங்க, அப்படி இப்படின்ட்டு ஆண்கள் மேல இருக்கக்கூடிய கோபத்தை அவன் அண்ணன் தம்பி மேல உள்ள கோபம் என்ன தெரியல வச்சு உடுன்னு கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. கடைசியா ஒரு மிரட்டல் வேற, மரியாதையா ஓடிடுங்க, இல்லைன்னா உங்களுக்கு பெரிய ஆபத்து இருக்கு அப்படின்னு மிரட்டல் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. ஒரு பெண்ணே இப்படி பேசும் பொழுது நாங்க என்ன சொம்பைங்களா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இன்ஷா அல்லாஹ் அதற்கு பதில் கொடுப்பதற்காக சமீர் ஆண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் என்று பேசுவதற்காக வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய தாய்மார்களே, ஆண் சமூகத்தை ஏற்றி பேச வந்திருக்கிற விருகை நம் சிங்கங்களே, எங்களை எதிர்த்து பேச வந்திருக்கிற குட்டி பூனைகளே, நியாயத்திற்கு கட்டுப்பட்டு தீர்ப்பு வழங்கும் வெள்ளை மனம் கொண்ட எண்ணதர்மை நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாமை கூறிய ஆட்டத்தை தொடங்குகிறேன். இப்படி என் பொண்டாட்டி கூட சொன்னது எல்லாம் போனோம் அப்படின்னு, இதுக்கே உனக்கு 100 மார்க், 100 மார்க். பேசு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே என்று நான் வாதாட வந்திருக்கிறேன். அன்பான நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஒரு கத்திரிக்காய் வந்துச்சு. பெரிய கத்திரிக்காய் மாதிரி பேசிச்சு. நீங்க எல்லாம் ஒழுங்கா குரான் ஹதீஸ படிக்கல, ஒழுங்கா மனசாக்கு வரல அப்படின்னு கத்துச்சு. நடுவர் அவர்களே, தவளை தன் வாயால் கெடும்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழமொழி உலகத்துல யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, நம்ம எதிரணி கத்திரிக்காய்க்கு கரெக்டா பொருந்தது. எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்க ஒழுங்கா மனசாக்கு வரல, அவங்க வந்தாதானே யார் வர்றா யார் வரலன்னு தெரியும். தூங்குறானுக்கு உலகமே இருட்டாதான் தெரியும், அதனால் விடியலைன்னு அர்த்தமா? அந்த மாதிரி வராதவனுக்கு யாருமே வராத மாதிரி தான் தெரியும், அதனால் யாருமே வரலன்னு அர்த்தமா? நீங்க முதல்ல வரணுமா? நீங்க வந்தாதானே யாரு வர்றா வரலன்னு தெரியும். நீங்க வராம இருந்துட்டு அவன் வரல இவன் வரலன்னு சொல்றது என்ன நியாயம் அப்படின்னு நான் கேட்கல, அவர் கேட்கிறாரு. நீங்க முதல்ல ஒழுங்கா வாங்க, அப்புறம் நீங்க சொல்லலாம்னு. ஆம்பளை பசங்க எல்லாம் ரொம்ப மோசம். அவங்களால பெற்றவங்களுக்கு நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அவங்களால பெற்றவங்களுக்கு தலைக்குனிவு தான் ஏற்படும். அப்படி இப்படின்னு வாய்ப்பு வந்தாடு எல்லாம் வளர்ச்சி. நடுவர் அவர்களே, அங்கூன்றும் இங்கூன்றுமாக நடந்த ஒரு சில சம்பவங்களை மட்டும் வச்சு ஆம்பளைங்களை மொத்தமா மட்டம் தட்ட முடியாது. எங்களை மாதிரி பெற்றவங்களை பெருமை சேர்க்கிற ஆண் மக்களும் இருக்கத்தானே செய்யறாங்க. நடுவர் அவர்களே, உண்மையிலே பெற்றவங்க மானத்தை காப்பாத்துறது, பெற்றவங்க நம்பிக்கை காப்பாத்துறது, பெற்றவங்களுக்கு எல்லா வகையிலும் மகிழ்ச்சியை கொடுக்கறது நாங்க தான் அப்படிங்கிறத இப்ப நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் இந்த மூணு எந்த மூணு வச்சு நீங்க உட்காந்துட்டு இருக்குன்னு பாப்போம். வாடகைக்கு வந்து போதான் நினைக்கிறேன், வாடகைக்கு மூஞ்ச வாங்கிட்டு உட்காந்துக்கிறோம். நடுவர் அவர்களே, பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிறது நாங்க தான். இது நான் மட்டும் சொல்லல, அல்லாஹ்வுடைய குர்ஆனே சொல்லுது. ஹலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர் என்ற பட்டத்தை பெற்றது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். உங்க மகனை எனக்காக அறுத்து பலி கொடுங்கன்னு அல்லாஹ் சொன்னப்போ கொஞ்சம் கூட யோசிக்காம இருக்க துணிஞ்சாங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த பட்டம் கிடைச்சிச்சுன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நடுவர் அவர்களே, இங்க நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, மகனே நான் உன்னை அறுக்க போறேன் அப்படின்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட தன் மகன்கிட்ட சொன்னாங்க. இதே வார்த்தையை இந்த பிள்ளைங்களை பார்த்து அவங்க வாப்பா அம்மா சொல்லியிருந்தா என்ன ஆயிருக்கும்? வாப்பா மரியாதையே ஓடிடுங்க, இல்ல நான் உங்களை அறுத்து குர்பானி குத்துவேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? வாப்பா என்னை தாராளமா அறிஞர் சொன்னது மட்டும் இல்லாம, அறுக்கும் போது என் முகத்தை பார்க்காதீங்க வாப்பா, என் முகத்தை பார்த்தீங்கன்னா என்னை இறக்கப்பட்டு அறுக்காமலே விட்டுருவீங்கன்னு சொன்னாங்க. பாருங்க நடுவர் அவர்களே, அவங்க அன்னைக்கு இந்த மாதிரி சொன்னதால்தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அறுக்க துணிஞ்சாங்க. அதனாலதான்
அவங்களுக்கு அந்த பட்டமே கலீலுல்லாஹ் என்ற பட்டமே கிடைச்சிச்சு. இப்ப சொல்லுங்க நடுவர்களே, இந்த மாதிரி பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்க நம்பிக்கையை காப்பாத்தி அவர்களுக்கு பேரை வாங்கி கொடுக்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை எங்களை மாதிரி பொண்ணுங்களா? பொண்ணுங்களா? பசங்க தான்பா. அது மட்டுமா, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஆந்துள்ள இல்லாம குழந்தை பிறந்தப்போ அவங்கள ஊரே தப்பா பேசிச்சு, அவங்கள ஒரு மாதிரியா பார்த்துச்சு. என்ன செய்யறதுன்னு தெரியாம மரியம் அலைஹிஸ்ஸலாம் அழுது கொண்டிருந்த நேரத்தில் வாய் திறந்து பேசி அம்மாவுடைய மானத்தை காப்பாற்றினது அவங்க மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தான். எனவே பெற்றவங்க யார் முன்னாடியும் தலை குனியாமல் அவர்கள் மானத்தை காப்பாற்றி அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுக்கறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை எங்களை மாதிரி பொண்ணுங்களா? பொண்ணுங்களா? அது மட்டுமா, இன்னும் சொல்றேன், அதோட இந்த பிள்ளைங்க வீட்டை பார்த்து ஓடணும். முந்தைய காலத்துல ஒரு 3 பேர் ஒரு குகையில மாட்டிக்கிட்டாங்க. இந்த குகையோட வாசல் ஒரு பெரிய பாறை வந்து அடைச்சிருச்சு. அவங்களால வெளியே வர முடியாமல் இருந்தனர். கடைசியா அவங்க செஞ்ச நல்ல காரியங்களை நினைச்சு அல்லாட்ட துவா செய்யறாங்க. அதுல ஒரு ஆள், நான் வேலைக்கு போயிட்டு வந்தா முதல்ல என் வாப்பா அம்மாவுக்கு தான் உணவு கொடுப்பேன், அப்புறம் தான் என் மனைவிக்கும் என் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன், இதுதான் என் வழக்கம். ஆனால் நான் ஒரு நாள் நான் வரதுக்குள்ள என் வாப்பா அம்மா அசந்து தூங்கிட்டாங்க. ஆனாலும் நான் அந்த உணவை யாருக்கும் கொடுக்காமல் எங்க வாப்பா அம்மா எந்திரிக்கிற வரைக்கும் அவங்க காத்திருந்து அவங்களுக்கு தான் முதல்ல கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதிசயமா அந்த பாறையே நகர்ந்துச்சு. அப்புறம் அந்த 3 பேரும் அவங்க இருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. நடுவர்களே, இப்ப சொல்லுங்க, இந்த மாதிரி பெற்றவங்களை மதிக்கிறது எங்களை மாதிரி பசங்களா இல்லை எங்களை மாதிரி பொண்ணுங்களா? பொண்ணுங்களா? தெரியாம தான் சொல்றியா, வேணுக்குன்னு சொல்றியான்னு தெரியலையாப்பா. இதுவே உங்களுக்கு போதும்னு நினைக்கிறேன். இதோட இறங்கி தப்பிச்சு போயிடுங்க. அடுத்த 2 சிங்கங்கள் இருக்காங்க. அவங்க வந்தாங்கன்னா அவங்களை அழுகாக்காம விட மாட்டாங்க. அப்புறம் அவங்க வாப்பா தான் வந்து சமாதானப்படுத்தி ஆக்கணும். எனவே நடுவர் அவர்களே, குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களே 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 என்று கூறி தீர்ப்பு சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுக்கும் இதே நிலைமைதான் ஏற்படும். விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்புறம் அவங்களுக்கு லெட்டர் விட்டாங்க. சமீர் வந்து நடுவருக்கே லெட்டர் கொடுத்துட்டு போயிருக்கிறார். ஒழுங்கா தீர்ப்பு சொல்லுங்க, இல்லைன்னா அவ்வளவுதான் அப்படின்ட்டு. எனக்கே கொஞ்சம் பயமா தான் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். சமீர் ரொம்ப அற்புதமா பேசினாரு. கடந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் பெற்றவங்களுக்கு பெருமை சேர்க்கிற இடத்துல யார் இருக்கிறா அப்படின்னு சொன்னா பசங்க தான் இருக்கிறாங்க, ஆண் பிள்ளைங்க தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணத்தை சொன்னாரு. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க, குகையில ஒதுங்கிய அந்த சாலிகான மனிதர், இவங்கெல்லாம் வந்து பெற்றவங்களுக்கு பெருமை சேர்த்தாங்க அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணத்தை சொன்னார். இன்னைக்கும் பெத்தவங்களுக்கு பெருமை சேர்க்கிற இடத்துல பிள்ளைங்க இருக்கிறாங்க, பெத்தவங்களை அதிகமா கவனிக்கிற இடத்துலயும் பசங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு நிதர்சனமான உண்மை இருக்கு. சமீபத்துல ஒரு செய்தி வந்துச்சு, சவுதியில 2 பசங்க கோர்ட்டுக்கு போயிருக்கிறாங்க, அண்ணன் தம்பி. எதுக்கு போனாங்க அப்படின்னா தாய்க்காக போனாங்க. தாய்க்காக. அண்ணங்காரன் சொல்றாரு என் வீட்டுலதான் தாய் இருக்கும், தம்பி சொல்றாரு என் வீட்டுலதான் தாய் இருக்கும். 2 பேரும் தனித்தனி குடும்பத்துல இருக்கிறாங்க. நான் தான் தாயை பார்த்துக்குவேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. இல்ல நான் தான் தாயை கவனிப்பேன் அவரு சொல்றாரு. கடைசியில கோர்ட்ல என்ன முடிவு தெரியாம தாயிட்ட கேக்குறாங்க, ஏமா நீ கூட இருக்குன்னு ஆசைப்படுற? 2 பிள்ளையும் பிரிச்சு பாக்குற அளவுக்கு தாய் வந்து எந்த இடத்துலயும் அப்படி பேச மாட்டாங்க. நான் 2 பேரும் கூட இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எந்த பிள்ளையும் நான் தனியா வந்து தேர்வு செய்ய முடியாதுன்னு சொன்ன பொழுது கடைசியில வந்து குறைந்த வயதுடைய தம்பிட்ட வந்து தாய் இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற அடிப்படையில அங்க தீர்ப்பு சொல்லப்பட்டது என்று பார்க்கிற பொழுது பெத்தவங்களை வச்சு காப்பாத்துறதுல இன்னைக்கு வந்து ஆண்கள் வந்து பெஸ்டா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து சமீர் அழகான முறையில அவர் சொன்னாரு. அதற்கு பதில் சொல்றதுக்காக பெண் குலத்திலிருந்து ஷிஃபாயா, பெண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இப்போது இருக்கிறார்கள் என்பதை ஆணித்தரமாக உணர்த்து சொல்ல வருகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாஹீன். அம்மா குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணமாக இருப்பது பெண்களே என்று நான் பேச வந்திருக்கிறேன். அருமையான நடுவர் அவர்களே,
இன்றைக்கு பெண்களை பத்தி பலவிதமா பேசப்படுது. பொண்ணுன்னா அடக்க ஒடக்கமா இருக்கணும், குனிஞ்ச தலை நிமிராம நடக்கணும், குழந்தைகளை கவனிக்கணும், சோறு ஆக்கி போடணும், துணி துவைக்கணும், புருஷனுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு ஒரு அடிமை போல இருக்கணும் என்றெல்லாம் பலவிதமா பேசப்படுது. ஆனா நம்முடைய இஸ்லாம் மார்க்கம் தான் உன் தாயின் காலடியில் சொர்க்கம் இருக்கிறது என்று சொல்லி மண்ணை விட கேவலமாக மதிக்கப்பட்ட பெண்களுக்கு விண்ணை விட பெருசா மரியாதையே வந்துச்சு, அவர்களுக்கு கண்ணியத்தை கொடுத்துச்சு. யார் 3 பொம்பளை பிள்ளைகளை முறையா வளர்த்து அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்கிறாரோ அவர் என்னோட சொர்க்கத்தில் இருப்பார்னு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நடுவர்களே, இப்படிப்பட்ட உயர்ந்த பெண்களை போய் இந்த 3 பேரும் கழுவி ஊத்த வந்திருக்காங்கன்னா இவங்க எவ்வளவு பெரிய அறவைக்காடுன்னு உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். அப்படிதாங்க தெரியுது. அதனால அந்த அறவைக்காடு பேச்செல்லாம் கண்டுக்காம நாங்க சொல்றதை கேளுங்க, கேட்டுட்டு நல்ல தீர்ப்பா சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் கொடுத்தலாம். சரி, இப்ப நான் விஷயத்துக்கு வரேன். ஒரு குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு கேக்குறாங்க நடுவர் அவர்களே. இதுல கேக்குறதுக்கு என்ன இருக்கு? குடும்பம்னாவே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வர்றது எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களால தானே. அப்பாவுமே பாப்பா உம்மா அன்போட கூப்பிடுறது, தனக்கு பிறகும் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஒரு தாயா இருக்கிறது, வீட்டு வேலைகளை செஞ்சு உமாவுக்கு உதவியா இருக்கிறது, அதே உமா வயசான பிறகும் அவங்களை கவனிக்கிறது எல்லாமே நாங்க தானே. இதுல என்ன டவுட்டு? அது மட்டும் அல்லாம நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க விஷயத்துல எல்லாமே அழகுதான், எல்லாமே சந்தோஷம்தான். அழகழகா ட்ரெஸ் போட்டு பாக்குறது, நகை போட்டு பாக்குறது, சீவி சிங்காரிச்சு பூ வச்சு பாக்குறது, மருதாணி வச்சு பாக்குறது, இப்படி ஒவ்வொரு விஷயமும் பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குதுன்னு தெரியுமா? அதெல்லாம் இந்த அறவைக்காடுகளுக்கு எங்க தெரிய போகுது? அறவைக்காடா? அப்பா இல்ல நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைங்க பெத்தவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்பாங்கன்னு தான் அல்லாஹ் தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட 4 பொம்பளை பிள்ளைங்களை கொடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல எவ்வளவு பாசம் வச்சிருந்தாங்க. இதையெல்லாம் நாம கேள்விப்பட்டு இருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட குடும்பம் இன்னைக்கு வரைக்கும் மட்டுமல்ல, இன்னைக்கு கியாமத் வரைக்கும் நிலைச்சிருப்பாங்கன்னா அதுக்கு காரணம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்க தானே. எனவே எங்களை மாதிரி பொம்பளை பிள்ளைங்களால தான் நிச்சயமாக ஒரு குடும்பம் சந்தோஷமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனா இவங்க இப்படியா? பெத்தவங்க என்னதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் கடைசியில அவங்களால நடுத்தருக்கு தான் வரணும். நடுவர் அவர்களே, உண்மையா நடந்த ஒரு சோக கதையை சொல்றேன். அதுக்கு பிறகு யாருக்கு தீர்ப்பு வழங்கணும்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஒரு அம்மா வீடு வீடா போய் பாத்திரம் கழுவி துணி துவைச்சி கஷ்டப்பட்டு தன் மகனை படிக்க வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பினாங்க. 2 வருஷம் வேலை பார்த்து நல்ல வசதியா ஆயிட்டான். ஒரு நாள் வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு திரும்பி வந்தான். அவனை கஷ்டப்பட்டு படிக்க வச்ச அம்மா அவனை பார்க்கறதுக்கு ஏர்போர்ட்டுக்கு போனாங்க. அவனும் தன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வந்து இறங்கினான். அந்த அம்மா ரொம்ப நாள் கழிச்சு மகனை பார்த்த சந்தோஷத்துல ஆசையோட அவனை போய் கட்டி பிடிச்சாங்க. அப்பதாங்க அந்த மறக்க முடியாத சம்பவம் நடந்துச்சு. அன்பிற்குரிய தாய்மார்களே, உங்க மனசை கல்லாக்கிக்கோங்க, இல்லைன்னா உங்களால அழுகுறத கட்டுப்படுத்த முடியாது. என்ன நடந்துச்சுன்னா, அந்த அம்மா ஆசையோட மகனை கட்டி பிடிச்சப்போ கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸுங்க இது யாருடான்னு கேட்டாங்க. அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவ எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு. பெத்து வளர்த்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்த தாயை பார்த்து இவ எங்க வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொன்னா அந்த அம்மா எந்த அளவுக்கு வேதனைப்பட்டிருப்பாங்க. இப்படிப்பட்ட பசங்களால எப்படிங்க பெத்தவங்க சந்தோஷப்படுவாங்க? அன்பிற்குரிய நடுவர் அவர்களே, இதெல்லாம் கேட்ட பிறகும்
நீங்க அவங்க பக்கம் தீர்ப்பு வழங்குனீங்கன்னா அப்புறம் எங்க தாய்மார்கள் உங்களை சும்மா விட மாட்டாங்க, பாத்துக்கோங்க. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருப்பது பெண்களே பெண்களே என்று கூறி என் வாதத்தை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக மொத்தம் மாட்டிக்கிட்டது நான் தான். ஒன்றும் இந்த பசங்க அவங்களும் நடுவரை டார்கெட் பண்றாங்க, இங்க பிள்ளைங்க டார்கெட் பண்றாங்க, அதை தாண்டி தாய்மார்களும் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. நான் வீடு போய் சேரணும், நைட்டு 10 மணி ஆகும் போது. அல்ஹம்துலில்லாஹ், நேரம் கடந்து போனாலும் எல்லோரும் உற்சாகத்தோடு கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களுடைய முகத்தை எப்போதும் மகிழ்ச்சியான முகமாக அல்லாஹ் ஆக்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஷிஃபாயா ரொம்ப சிறப்பான முறையில் பேசினாங்க. அவங்க பேசுனதுல ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு சகோதரிக்கு அல்லது சகோதரனுக்கு தாயை போல பார்க்கறது யார் அப்படின்னு சொன்னா பொம்பளை பிள்ளைங்க தான். ஏன்னா பசங்க அவங்க பாட்டு வெளியே போயிடுவாங்க, தம்பியை மதிக்க மாட்டாங்க, தங்கச்சியை மதிக்க மாட்டாங்க. ஆனா ஒரு பொம்பளை பிள்ளை தனக்கு பிறகு பிறந்த குழந்தைகளை தாய் மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அற்புதமான கருத்தை சொன்னாங்க. அது யதார்த்தம், அது யதார்த்தமா இன்னைக்கு அப்படிதான் பார்க்கிறோம். பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களாம் பாக்கியமானவங்க. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது விருந்து பரக்கத்துன்னு சொன்னாங்க. பொம்பளை பிள்ளை பரக்கத்தை தேடி கொண்டு வருவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இல்லையா? தாய் இல்லாட்டியும் தாய் எப்படி ஒரு பிள்ளைக்கு அரவணைப்பாக இருப்பாளோ அந்த மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை தான் இருக்க முடியும், பசங்களால இருக்க முடியாது. ஒரு செய்தி ஒன்று படித்தேன். ஓமன் நாட்டில் ஒரு அம்மா கன்சீவ் ஆகிருக்கிறாங்க. கன்சீவ் ஆகி ஒரு 5-6 மாசத்துல ஸ்கேன், அதாவது செக்கப்புக்கு போயிருக்கிறாங்க. அங்கே ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அங்கே மருத்துவத்தில் சொல்லியிருக்கிறாங்க, உங்களுக்கு 2 குழந்தைங்க, ட்வின்ஸ் பிறக்க போகுது. அதில் ஒரு புள்ள ஆணு, ஒரு புள்ள பொம்பளை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி சொல்லிட்டு ஒரு கவலை தரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் சபூர் செய்யுமா, பையன் கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிறான். 7 மாதம் தாண்டி பார்த்த அந்த செக்கப்பில் ஸ்கேனில் பார்த்ததில் சொல்லியிருக்கிறாங்க, பையன் அது நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஒன்றும் உள்ளே இறந்துடலாம் அல்லது வெளியே வந்த பிறகு இறந்து போயிடலாம், அதனால் நீங்கள் பொறுத்துக்கமா அப்படின்னு சொல்லி அந்த தாயாருக்கு முன்னாடியே அவங்க மனதளவில் தயாராகணும்ல அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டாங்க. ஆனால் கரெக்டாக டெலிவரி டைம் வந்துச்சு, 9 மாதம். அங்கே டெலிவரிக்கு போனாங்க, ஆனால் வழி வரலை. கடைசியில் சிசேரியன் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிசேரியன் பண்ணி பார்க்கும் பொழுது அங்கே நடந்த ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அங்கே ஒன்று பொம்பளை புள்ள ஒன்று பையன் சொன்னாங்களா இல்லையா? அந்த பொம்பளை புள்ள அந்த சிசு பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே பிறந்திருக்கு. பையனுடைய கையை பிடிச்சிக்கிட்டே பிறந்திருக்கு. டாக்டரை பார்த்து அதிர்ந்து போயிட்டாராம், ஆச்சரியப்பட்டு போனாராம். 2 பேருமே ஆரோக்கியமா பிறந்திருக்கிறாங்க. அந்த மருத்துவர் சொல்லியிருக்கிறாரு, அந்த புள்ள தன்னுடைய சகோதரனுடைய கையை பிடிச்சதுனால அவன் பிறந்திருக்கிறான், இல்லைன்னா அவன் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை, அவன் மூத்தாயிருப்பான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. வயிற்றுல இருக்கும் பொழுதே ஒரு பொம்பளை புள்ள தன் கூட பிறக்கிற, தன் கூட இருக்கக்கூடிய சகோதரனை காப்பாற்றணும், பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புல தான் அல்லாஹ் தஆலா பெண் பிள்ளைகளே வச்சிருக்கிறான் அப்படின்னு பார்க்கும் பொழுது உண்மையிலே நாம ஆச்சரியப்படாமல் இருக்க முடியாது. எனவே பெண்கள் தான் இன்னைக்கு குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகமா காரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிருக்கிறாங்க. இல்ல பசங்களாம் நாங்க அப்படி பெற்றவங்களுக்கு நாங்க அந்த மாதிரி பாக்குறது இல்லையா, நாங்களும் மகிழ்ச்சிக்கு காரணமாக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்காக இரண்டாவதாக அந்த ஆண்கள் அணியில் ஆசிஃப் அவர்கள் தன்னுடைய அணிக்காக பேச வருகிறார். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண் சமூகம் தான் என்று உணர்த்த நான் என்று நம்புகிறேன். கம்பீரமாய் தனி காட்டு ராஜாவை போல அமர்ந்து கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் கலங்காமல் நின்று ஜெயிக்கக்கூடிய எனது அணியினர்களே, கல்லூரியில காணாம போன ஆடு மாதிரி திடீர்னு முடித்துக் கொண்டிருக்கிற எதிரணி பைனாங்குவலிகளே, இந்த பட்டிமன்றம் இப்ப முடியுமா எப்ப முடியுமோ என்று மணிய பார்த்து கொண்டிருக்கும் தாய்மார்களே, பெரியோர்களே, அந்த பக்கம் மணி வைக்கல பாத்தியமா, அதையும் தாண்டி பாக்குறாங்க போல தெரியுது.
எது நடந்தாலும் துணிஞ்சு அடிக்கிற எங்க ஊர் இளம் வாலிபர்கள் உங்கள் அனைவரையும் மஸ்ஜிதே மதீனா மதரசாவின் சார்பாக அன்போடு வரவேற்று எங்கள் ஆழத்தை தொடங்குகிறேன். நடுவர் அவர்களே, எதிரணியிலிருந்து ஒரு புடலங்காவன் வந்துச்சு. புடலங்கான்னு உங்களுக்கு தெரியுமே, ரெண்டாவது உட்காந்துருக்கு. அதுதான் வந்து அது பாட்டுக்கு அடிச்சு விடுது. எங்களெல்லாம் அறவே காடுன்னு சொல்லிட்டு அது காவே காடு மாதிரி பேசிட்டு போச்சு. இதுல நடுவுல வேற இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன டவுட்டு, இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன டவுட்டுன்னு கேக்குது. ஒன்னும் தெரியாத மக்கு கிளி புதையில காட்டுற கதையாவில இருக்கு. நடுவர் அவர்களே, உங்களுக்கு அந்த கதை தெரியுமா? தெரியாதேப்பா, சொன்னது தெரியும். ஒரு ஊர்ல டுபாக்குற ஒரு கிளிய வளர்த்தான். அது ஒன்றுத்துக்கும் வராத கிளி. உட்காந்துருக்குங்களே இந்த 3 பேர் மாதிரி. எதை கேட்டாலும் இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம்னு மட்டும்தான் சொல்ல தெரியும். ஆனா அந்த ஒன்றுத்துக்கும் வராத கிளிய எப்படியாச்சும் காசாக்கணும்னு நினைச்சான். ஒரு நாள் அவன் ஒரு வீட்டுல புதையலெல்லாம் ஒளிச்சு வச்சு, இது ஒரு அதிசய கிளி, புதையல் எங்க இருக்கு கரெக்டா சொல்லிடும் அப்படின்னா மக்கள் எல்லாம் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்புறம் அவன் தோண்டி வச்ச ஒரு இடமா காட்டி இங்க புதையல் இருக்கா, இங்க புதையல் இருக்கான்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த கிளியும் இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம்னு சொல்லிச்சு. இதையும் நம்பி அந்த கிளிய 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒருத்த வாங்கிட்டு போயிருக்கான். வாங்கிட்டு வீட்டுக்கு போய் இங்க புதையல் இருக்கா, இங்க புதையல் இருக்கான்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த கிளி இந்த சிப்பாயா மாதிரி இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம்னு கேட்டு சொல்லிச்சான். கடைசியில வீடு பூரா உடஞ்சதுதான் மிச்சம், எங்கேயுமே புதையல் கிடைக்கல. கடைசியில அவன் டென்ஷன் ஆகி போய் உன்னை போய் வாங்கிட்டு வந்தேன் பாத்தியா, நான் ஒரு பெரிய லூஸ் அப்படின்னா. அதுக்கு அந்த கிளி வழக்கம் போல இதுல என்ன சந்தேகம், இதுல என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த மாதிரி என்ன பேசணும் என்ன சொல்றோம்னு விளங்காமலே குடும்ப மகிழ்ச்சிக்கு நாங்க தான் காரணம், இதுல என்ன சந்தேகம்னு கேட்டுட்டு போயிடுச்சு அந்த புடலெல்லாம். நடுவர், இந்த பிள்ளைங்க காவை கடன்னு புரிய என்னென்ன கதையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. எப்பா முடியல. நடுவர் அவர்களே, எதிரணி புடலங்க நிறைய பொய் மூட்டைகளை அழுத்துட்டுச்சு. அவங்க பாசமா வாப்பா வாப்பா உமான்னு கூப்பிடுறாங்களாம். நாங்களா பாப்பா உமா அங்கிள் ஆன்டின்னு கூப்பிடுறோம். இதெல்லாம் ஒரு விஷயமா? அடுத்து தனக்கு பிறகு பிறக்கிற குழந்தைய பொம்பளை பிள்ளைங்க தான் பாத்துக்கிறாங்களாம். நாங்களாம் எங்க தங்கச்சிகளை கவனிக்கிறதே இல்லையா? நடுவர் அவர்களே, இன்று நிறைய வீட்டுக்குள்ள கொம்பர்கள் கரை சேர்றது எங்களை மாதிரி அண்ணன்கள்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அது மட்டும் இல்லாம அக்கா தங்கச்சி பாசத்தை விட அண்ணன் தங்கச்சி பாசம் தான் அதிகம்னு உங்களுக்கு எல்லாம் தெரியாதா? அடுத்தது பொம்பளை பிள்ளைகள் வீட்டுல பெத்தவங்களுக்கு இவங்கதான் வேலை செய்யறாங்களாம். இல்ல நான் கேக்குறேன், இன்னைக்கு இவங்க எத்தனை பேர் தான் வீட்டுல பெத்தவங்களுக்கு வேலை செய்யறாங்க? அரட்டை அடிக்கிறது, சீரியல் பாக்குறது தான் இவங்க பொழப்பு. இதுல இவங்களாவது வேலையாவது பண்றதாவது. அடுத்தது பொம்பளை பிள்ளை விஷயத்துல எல்லாமே அழகுன்னு சொல்லிச்சு. நகை போடுறது, ட்ரெஸ் போடுறது, சீவி சுங்காச்சு பூ வைக்கிறதுன்னு எல்லாமே அழகுன்னு சொல்லிச்சு. நடுவர் அவர்களே, பொம்பளை பிள்ளைக்கு இதெல்லாம் பண்ணாதானே அழகு. ஆனா நாங்க எதுவுமே பண்ணாமலே அழகு தானே. ஜான் பிள்ளையானாலும் ஆண் பிள்ளைன்னு சும்மாவா சொன்னாங்க? கரெக்டா சொன்னப்பா. இன்னைக்கு அப்படித்தானே இருக்குது. பெண்கள் வந்து ஃபேஷியல், மேக்கப், அது இதுன்ட்டு ஆயிரக்கணக்கா செலவு பண்றாங்க. ஒரு ரிசர்ச் சொல்லுது, ஒரு நாளைக்கு பெண்கள் வந்து மேக்கப்புக்கு மட்டும் 3/4 மணி நேரம் செலவு பண்றாங்க. லைஃப்ல 3 வருஷத்தை மேக்கப்புக்கு மட்டுமே வந்து காலி பண்றாங்க. ஒரு ரிசர்ச்சே சொல்லுது. அன்னைக்கு ஒரு செய்தியில படிச்சேன், ஒரு கல்யாண பொண்ணை வந்து மேக்கப் பண்ற இடம் இருக்குதா இல்லையா, ஃபேஷியல் நிலையம். அந்த இடத்துல ஒரு செய்தி சொல்றாங்க, கல்யாணத்துக்கு மேக்கப் பண்றதுல வந்து ரொம்ப காசு கூடுனது எவ்வளவு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணுக்கு ஒரு நாளைக்கு மேக்கப் பண்றது மட்டும் 25 லட்சம். 25 லட்சம் கொடுத்தா அன்னைக்கு பெண் ரெடி. அவங்களுக்கு தேவையான மேக்கப்பு, அந்த காஸ்மெட்டிக்கு எல்லாம் போட்டு கொடுத்துருவாங்க. அது 25 லட்சமா. இதெல்லாம் போட்டாதான் பெண்கள் அழகா இருக்கிறாங்க. ஆனா நாங்க எதையும் போடாமே அழகா இருக்கிறோமா இல்லையா? என்னப்பா நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம ஆண் குழந்தை பிறந்தா சிங்கக்குட்டி பிறந்துச்சுன்னு லட்டு கொடுப்பாங்க. இதே பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு மிட்டாய் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன் பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு, இனி எத்தனை செலவு வைக்க போதும் அப்படின்ற கவலை. நடுவர் அவர்களே, இன்று பொம்பளை பிள்ளைங்களை பெற்றவங்களோட முகத்தை நீங்க பாத்தீங்கன்னா சந்தோஷத்தையே பார்க்க முடியாது.
எதையோ பறி கொடுத்த மாதிரியே உட்காந்துட்டு இருப்பாங்க. ஏன் பொம்பளை புள்ள பிறந்துருச்சு, ஒழுக்கமா வளர்க்கணுமே, பாதுகாப்பா வளர்க்கணுமே, நகை போடணுமே, கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணுமே, கல்யாணம் பண்ணணுமேன்ற 1008 கவலை. இதுல எப்படி சந்தோஷம் இருக்கும்? அடுத்தது நடுவர்களே, இன்றைக்கு பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்காங்க சொல்ற ஒரு டைலாக் என்ன தெரியுமா? ஊர் உலகத்துல 10-15 ஆம்பளை பிள்ளைங்க வச்சிருக்காங்கன்னா சந்தோஷமா இருக்கும். ஆனா ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுட்டு நான் படுற பாருங்க, ஐயோ அப்பா. அனுபவப்பட்ட பாருல பேசுறான். ஒரு பழமொழி கூட அழகா சொன்னாங்க, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே. இவங்களால ஆகுதோ இல்லையோ நிறைய அழிவுதான் ஏற்படுது. அது மட்டும் இல்லாம பொம்பளை பிள்ளைய எவ்வளவுதான் பாசத்தோடு வளர்த்தாலும் கல்யாணம்னு ஒண்ணு ஆன பிறகு பெத்தவங்களை விட்டு பிரிஞ்சுதான் ஆகணும். அடுத்து அவங்க பெத்தவங்களை கவனிக்கவே முடியாது. அவங்க கவலை பூரா கணவன் வீடை பத்தி தான் இருக்கும். ஆனா காலம் முழுக்க பெத்தவங்களை கவனிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. மற்றும் அவங்கள சந்தோஷமா வச்சிருக்க வாய்ப்பும் எங்களுக்கு தான் கிடைச்சிருக்கு. எனவே அன்பான நடுவர் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களை கொன்று என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஒரு குழந்தைக்கு தாயா இருக்கிறது பெண்ணு அப்படின்னு சொன்னா நாங்கெல்லாம் பாக்குறது இல்லையா? இன்னைக்கு அதிகமா குடும்பங்கள்ல குமர்களை கரை சேர்க்கிறது யாரு? அண்ணன்மார்கள் தானே, பசங்க தானே இன்னைக்கு கரை சேர்க்கிறாங்க. அண்ணன்மார்கள் இல்லைன்னா இன்னைக்கு எத்தனை குமர்கள் தேங்கி இருக்கும் அப்படின்னு சொல்லி அற்புதமா சொன்னாரு. யதார்த்தம் அதுதான். இன்னைக்கு பசங்களுடைய தியாகத்தை நாம அதுக்கு அளவே கிடையாது. படிக்கும்போது ஜாலியா அங்கேயும் சுத்துவாங்க. ஆனா படிச்ச பிறகு ஒரு வேலைன்னு வெளிநாட்டுக்கு போனா முதல்ல என்ன செய்வாங்கன்னா, முதல்ல தனக்காக வேலைக்கு போவான். அதற்கு பிறகு பெத்தவங்களுக்கு செய்யக்கூடிய கடமை வந்துடும், பெத்தவங்களுக்காக ஃபாரின் போவான். அதுக்கு பிறகு சகோதரிகளுக்கு செய்ய வேண்டிய கடமை வந்துடும், சகோதரிகளுக்காக போவான். சரி, இதுக்கு பிறகாவது நாம ஊருக்கு வந்துடலாம், ஊர்ல செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவன் கல்யாணம் வரும், மனைவி மக்கள் வருவாங்க, அவங்களுக்காக போவான். அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய படிப்பு இருக்கும், அதுக்காக போவான். அதுக்கு பிறகு பிள்ளைகளுடைய கல்யாணம் வரும், அதுக்காக போவான். வீட்டை கட்டணும், வீட்டினுடைய கடன், கல்யாணத்துக்கு வாங்கின கடன், இப்படியே லைஃப் பூரா ஃபாரின்லயே கழிக்கிற எத்தனையோ பசங்க இருக்கதானே செய்யறாங்க. அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை இல்லையா? அவங்கெல்லாம் ஊர்ல செட்டில் ஆகணும், மனைவி மக்களோடு இருக்கணும், பெத்தவங்களோட இருக்கணும் அப்படின்னு ஆசை அவங்களுக்கு இல்லையா? இருந்தாலும் கூட குடும்பத்தினுடைய பாரத்தை நாம சுமக்கணும் அப்படிங்கிற பெரிய ஒரு தியாக உணர்வுனாலதான் இன்னைக்கு பசங்க வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்படுறாங்க. அதெல்லாம் நாம மறந்துட முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அதனால பசங்களுக்கும் குடும்பத்தினுடைய மகிழ்ச்சிக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்கிறது அப்படிங்கறத அழகான முறையில எடுத்துக்காட்டினாரு ஆசிம். அதற்கு தக்க பதிலடி கொடுப்பதற்காக ஜஸ்மா பெண்கள் தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்று அடித்து சொல்வதற்காக வருகிறார். தயவு செய்து பெண்கள் கலைந்திர வேண்டாம். எல்லாருக்கும் அல்ஹம்துலில்லாஹ் உணவு தருவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. வீட்டுல போய் நாஸ்டா கிஸ்டா தோசை கிசை ஊத்தணுமே கொல்லணுமேன்ற கவலையே வேண்டாம். அல்ஹம்துலில்லாஹ் கையில பறக்கத்தோடு அல்லாஹ் உங்களை அனுப்பி வைப்பான் இன்ஷா அல்லாஹ். Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala sayyidina Muhammadin wa alihi wa sahbihi ajma'in. என் இறைவனான அல்லாஹ்வை புகழ்ந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது என் ஸலவாத் சொல்லி என் வாதத்தை தொடங்குகிறேன். அன்பு நிறைந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இந்த பட்டிமன்றத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் ஹஜ்ரத் அவர்களே, குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணமா இருக்கிறது பெண்கள் தான் என்ற எனது அணியினர் ஆதாரத்துடன் அடிச்சு சொல்லியும் மண்டையில சரக்கு இல்லாத இந்த பசங்களுக்கு விளங்கலனா என்னதான் பண்றது? எட்ரினிலிருந்து முந்திரி கொட்ட ஆசிப் வந்தாரு. எங்களெல்லாம் பார்த்து காவைக்காடுன்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, நாங்களாச்சும் காவைக்காடா இருக்கிறோம். அவரு சுத்தமா வேகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த மாதிரி பேசிட்டு போயிருக்காரு. முதல்ல ஆஃப் பாயில் வந்துச்சு, அதுக்கு பிறகு குவார்டர் பாயில் வந்துச்சு. இது 0 பாயில் போல தெரியுது. 0 பாயில் என்னமா, முட்டையை காட்டிட்டு இருக்கிறதா? பார்த்து காவைக்காடுன்னு சொன்னாரு. நடுவர் அவர்களே, நாங்களாச்சும் காவைக்காடா இருக்கிறோம். அவரு சுத்தமா வேகவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் அந்த
போயிருக்காரு. அவர் பேசின லட்சணம் என்னன்னு சொல்றேன் கேளுங்க. நடுவர் அவர்களே, அவர் சொன்னாரே, நாங்களும் நம்ம தங்கச்சியை கவனிக்கிறோம், இன்னைக்கு நிறைய வீட்டுல குமரிகள் எங்களால தான் கரை செய்யுது அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, நானும் ஒத்துக்கிறேன். இதுவே தங்கச்சியா இருக்கிறதுனால கவனிக்கிறாங்க, இதுவே தம்பியா இருக்கட்டும் கவனிப்பாங்களா? நிச்சயமா கவனிக்க மாட்டாங்க. எப்படா இவன் போவான், இவன் சொத்தியும் சேர்த்து ஆட்டையை போட்டுலாம் நடிப்பாங்க. நடுவர் அவர்களே, நான் சொல்றது கரெக்ட் தானே? பாத்தீங்களா, சொல்லிட்டாங்க. நிறைய அனுபவப்பட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால ஒரு பேச்சுக்கு சொல்லக்கூடாதா? உடனே நிறைய அனுபவப்பட்டிருக்கிறாங்கன்னு சொல்றேன். அதனால அவங்களைங்க அவங்க சந்தோஷத்தை வெளிப்படுத்துவதற்கும் அவங்க கடமையை செய்வதற்கும் நாங்க தானே தேவைப்படுறோம். அதனால எங்களால தான் மகிழ்ச்சி. அடுத்து ஒன்று சொன்னாலே, உங்களுக்கெல்லாம் செஞ்சாதான் அழகு, எங்களுக்கு எதுவுமே செய்யலைனாலே அழகு அப்படின்னாரு. நடுவர் அவர்களே, நம்ம இப்ப என்ன அழகு போட்டியா நடத்துறோம்? யார் அழகுன்னு முடிவு பண்றதுக்கு? எங்களை வச்சுதான் பெற்றவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்ல வந்தா அழகு பத்தி பேச வந்துட்டாரு. இவரெல்லாம் யாரு பட்டிமன்றத்துக்கு சேர்த்தது? அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்தா எதுவும் கொடுக்க மாட்டாங்களாம். இதுவே ஆம்பளை பிள்ளை பிறந்தா சந்தோஷமா லட்டு கொடுப்பாங்களாம். இப்ப அவன் பிறந்ததுக்காக நீங்க லட்டு தரலாம், பின்னால உங்களுக்கு அல்வா தந்துடுவானே, அப்ப என்ன செய்வீங்க? திருநெல்வேலி அல்வாவா? அதே மாதிரி பொம்பளை பிள்ளைய பெற்றவங்க பூரா கவலையில எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருப்பாங்களாம். பட்டி கொடுக்கணுமே, நகை சேர்க்கணுமே, பணம் சேர்க்கணுமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்களாம். நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இப்படி கவலைப்பட வச்சது யார்? இவங்க தானே. சொத்த மாப்பிள்ளைக்கு சொக்க தங்கத்துல 25 பவுன் நகை, வேலை வெட்டிக்கே போகாதவன் ஊதாரியா ஊர் சுத்தினவனுக்கு 3 லட்சம் பணம், வாட்ச் வாங்க கூட வக்கு இல்லாதவனுக்கு கைக்கு ஒரு வாட்ச், விரலே இல்லாத விளக்கெண்ணிக்கு இன்ஷல் போட்ட மோதிரம், நிச்சயதார்த்த தண்ணிக்கு ஓசி பிரியாணி, கல்யாண தண்ணிக்கு சுத்தமான கெடாவட்டியில 500 பேருக்கு தண்டை சோறி, சுத்த பேக்கு மாப்பிள்ளைக்கு தேக்கு மரத்துல கட்டிலு பீரோ. இப்படி இவங்க கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம கை நீட்டி வாங்குறதுனால தானே பொண்ணை பெத்தவங்க கவலைப்படுறாங்க. எல்லாத்துக்குமே இவங்க காரணமா இருந்துகிட்டு எங்களை குத்தம் சொல்ல வந்துட்டாங்க. அடுத்து பொம்பளை பிள்ளை பிறந்தா பொம்பளை பிள்ளைய பெத்தவங்க கல்யாணத்துக்கு பிறகு பெத்தவங்கள அம்போடு விட்டுட்டு போயிடுவாங்களாம். நாங்க தான் இவங்களை கடைசி வரைக்கும் கவனிக்கிறோம் அப்படின்னாரு. யாரு இவங்களை கவனிக்கிறது? நடுவர் அவர்களே, இன்னைக்கு ஒவ்வொரு ஆம்பளைங்களும் முறையா பெத்தவங்களை கவனிச்சா எதுக்கு முதியோர் இல்லங்கள் அதிகமாகுது? இவங்க யாரும் கவனிக்காதனால தானே வயசான பெத்தவங்க கவனிக்க ஆள் இல்லாம முதியோர் இல்லத்துக்கு போறாங்க. இன்னைக்கு அவர்களே, உண்மையிலேயே பெத்தவங்க காப்பாத்துறதுக்கு பிள்ளைங்க போட்டி போடணும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஓமா நீ வச்சுக்கோன்னு சண்டை பிடிக்கிறாங்க அண்ணன் தம்பி. இப்படிதான் ஒரு வயசான அம்மாவுக்கு 2 ஆம்பளை பிள்ளைங்க இருந்தாங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் 6 மாசம் அம்மாவை கவனிச்சிருக்கு சபதம் பண்ணாங்க. 6 மாசம் அண்ணன் கவனிச்சுக்கிட்டு இருந்தான். 2 மாசம் முடிஞ்ச உடனே தம்பிக்கான கால் பண்ணி, நாங்க வெளியூர் போறோம், அதனால இன்னும் ஒரு 6 மாசம் அம்மாவை நீனே பாத்துக்கோன்னு சொன்னான். அதுக்கு அண்ணன்காரன் முடியவே முடியாது, உன் வீட்டுக்கு வரத்துக்கு அம்மாவுக்கு டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு, அதனால நீனா பாத்துக்கணும்னா. இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அந்த வயசான அம்மா ஏன்டா இப்படி வயசான காலத்துல அங்கேயும் அங்கேயும் அலைய முடியீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கான்னு கேட்டாங்க. நடுவர் அவர்களே, பாத்தீங்களா, இவங்க கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாம பெத்தவங்களை எவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு எங்களை நொட்டு சொல்ல வந்துட்டாங்க. அடுத்து ஒரு பழமொழி சொன்னாரு, ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலேன்னு. பெண்ணால ஆவதே இல்லை, ஆனா அழிவு நிறைய ஏற்படுதுன்னாரு. நடுவர் அவர்களே, இதோட உண்மையான அர்த்தம் என்னதுன்னு தெரியுமா? நல்லவை ஆவதும் பெண்ணாலே, கெட்டவை அழிவதும் பெண்ணாலே. இப்படி நல்ல பழமொழிய எப்படி மாத்தி சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? இதுலயே இவங்க எவ்வளவு பேர் டுபாக்கூர்னு தெரியுது. அந்த டுபாக்கூர் கிளி மாதிரியா? நடுவர் அவர்களே, அதனால சொல்லுவாங்க, இந்த
ஒண்ணுன்னு. ஏன் தெரியுமா? ஏன்னா 2 பேருமே இந்த காலத்துல இல்ல, டைனோசரும் இல்ல, நல்ல பசங்களும் இல்ல. அதனால எனவே குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் பெண்களே 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 என்று சொல்லி என் வார்த்தைகளுக்கு திரையிடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முடிஞ்சிடும். கொஞ்சம் அமைதியா இருக்குமா எல்லாரும்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். மிக அற்புதமான நேர்த்தியான ஒரு பேச்சு. இன்னைக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னா லட்டு கொடுப்பீங்க, நாளைக்கு அவன் உங்களுக்கு அல்வா கொடுத்துருவாங்க அப்படின்னு கேட்டாங்க. கரெக்டான விஷயம். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல என்ன நடக்குது, கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் தாய் தான் பெருசு, தகப்பன் தான் பெருசு அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பசங்க கல்யாணத்துக்கு பிறகு மாறிடுறாங்களே, கல்யாணத்துக்கு பிறகு தாயை அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்களே. எத்தனையோ விஷயங்களை எத்தனையோ நிகழ்வுகளை நிதர்சனமா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வீட்டில் ஓத கூப்பிட்டுருந்தாங்க, போய் உட்காந்துருந்தேன். ஒரு வீடை இங்கேருந்து அங்கே ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ஒரு பாத்தி ஓதுன்னு கூப்பிட்டுருந்தாங்க, போய் உட்காந்துருந்தேன். அங்கே ஒரு வயசான அம்மா அவங்களுடைய கணவர் உட்காந்துருக்குறாங்க, வீடெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் கேட்டேன், என்ன அப்பா அந்த மாதிரி நீங்கள் 2 பேரும் வயசான நேரத்தில் இப்படி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா, உங்கள் பசங்க இல்லையா, பேரன் இல்லையா, பேத்தி இல்லையா அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்றாங்க, பசங்கள்லாம் இருக்காங்க, 2 பசங்க. ஒருத்தர் பக்கத்துல ஒரு இடத்துல அவங்க கம்பெனில வேலை கிடைச்சதுனால அவங்க ஃபேமிலியோடு இருக்கிறான். இன்னொரு பையன் என்னாச்சு அப்படின்னு கேட்டேன். அப்போதான் அவங்க சொன்னதை பார்த்தா ரத்த கண்ணீர் வடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போதான் நாங்க கடனை வாங்கி கல்யாணம் முடிச்சு வச்சோம். கல்யாணம் முடிச்சு கரெக்டா 10 நாள்ல எங்களை விட்டுட்டு போயிட்டோம். கரெக்டா 10 நாள். அது வரைக்கும் தாயும் கிடந்தவன், தகப்பன் கிடந்தவன், என்ன ஆச்சோ தெரியல, 10 நாள்ல எங்களை விட்டுட்டு போயிட்டான். இன்ன வரைக்கும் தூரத்து பார்த்துட்டு போவானே தவிர நாங்க தனியா கஷ்டப்படுறோம் அப்படின்னு கொஞ்சம் கூட நினைக்கிறது இல்லை. எங்களுக்கும் பிள்ளையோட வாழணும், பேரம் பேத்தியை பார்க்கணும். பிள்ளைலாம் பிறந்துருச்சு, பேரம் பேத்தியை பார்க்கணும் அப்படின்னு எங்களுக்கு ஆசை இருக்காதா? ஆனா எல்லாம் சகிச்சுக்கிட்டு நாங்க வாழ்றோம் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலே ரொம்ப கவலை தரக்கூடிய செய்தியா இருந்துச்சு. இன்னைக்கு அப்படியும் நிறைய நடந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறத வேதனையோடு ஜஸ்மா அவங்க பதிவு செஞ்சாங்க. கடைசியாக எல்லாத்துக்கும் பதில் கொடுக்கிறதுக்காக ஆண்கள் அணியிலிருந்து அஷ்ரப் அவர்கள் வருகிறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பாத். குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்களா இல்ல பெண்களா என்று சுவையான பட்டிமன்றம் நடந்து கொண்டிருக்கிறது. பட்டிமன்றத்தை கலகலப்போடு நடத்தி கொண்டிருக்கும் அவர்களே, குடும்பத்தில் குதூகலத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் எனது இளமை துள்ளல்களே, குடும்பத்தையே இரண்டாக்கி கொண்டிருக்கும் வருங்கால கிழவிகளே, விருகை மானத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கும் யங் பாய்ஸ்களே, உங்கள் அனைவருக்கும் நான் சலாமை கூறி என் ஆட்டத்தை தொடங்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குடும்ப மகிழ்ச்சிக்கு பெரிதும் காரணம் ஆண்கள் தான். பாருங்க, ஆண்கள் சொன்னா எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. அவங்க தான் குடும்ப மகிழ்ச்சிக்கு காரணம் என்பதை உறுதிப்பட உரைக்க வந்திருக்கிறேன். நடுவர்களே, எதிரணியில் ஒரு 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவங்க யாரும் தெரியுதா? ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய், 2வது புடலங்காய், 3வது வெண்டைக்காய். ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் இருந்துச்சு, கோயம்பேடு மார்க்கெட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வருது. ஃபர்ஸ்ட் கத்திரிக்காய் இருந்துச்சு, நிறைய நெய்யெல்லாம் விட்டுச்சு. ஆனா அது ஒன்றுத்துக்கு உதவாது. என்னமோ பெண்கள் தான் சமூகத்தின் கண்களாம். அப்ப ஆண்கள் சமூகத்தின் மூக்கா? அடுத்து ஆடவராய் பிறப்பதற்கு நல்ல தவம் செய்யணுமா? அப்ப ஆடவராய் பிறப்பதற்கு ஐக்கியம் செய்யணும். ஏமா டைலாக் சொன்னீங்களே, அதுல கொஞ்சமா அர்த்தம் இருக்கா? அடுத்து நாங்களாம் வெளியே போனா பெற்றவங்களுக்கு வயிற்றுல புள்ளிய கிடைக்குமா? இவங்களாம் வெளியே போனா ஒழுக்கமா போவாங்களாம். ஏமா உங்க ஒழுக்கத்தை பத்தி எங்களுக்கு தெரியாதம்மா? ஒருத்தர் சொன்னாரா, நான் என் மகளோட கல்யாணத்தை ஒரு 4000 ரூபாய் முடிச்சிருந்தேன். அது பக்கத்துல இருக்கிறது, என்னங்க சொல்றீங்க, எப்படி ஒரு 4000 ரூபாய் முடிச்சீங்க? இந்த காலத்துல அவங்க மகளை கட்டி கொடுக்க அவங்க வீட்லயே இருந்துட்டு இருக்கான், நீங்க எப்படி ஒரு 4000 ரூபாய் முடிச்சீங்க அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு சொன்னாரா, அது ஒண்ணும் இல்லைங்க, என் மகளுக்கு 4000 ரூபாய் ஒரு செல்போனை வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அவளே ஒரு மாப்பிளைய பார்த்து அவங்க கூடயே போய் கல்யாணம் பண்ணிட்டா. வெக்கமான எதுவுமே இல்லாம. பாரு நடுவர்களே, இதான் இவங்களோட ஒழுக்கம்.
அடுத்து உலகத்திலேயே முதல் கொலை எங்களால நடந்துச்சான். ஏமா அந்த கொலை நடந்தது உங்க மாதிரி ஒரு பொண்ணாலதான். அது உங்களுக்கு தெரியுமா? ஒரு பொண்ணுக்கு ஆசைப்பட்டுதான் 2 பேர் சண்டை முடிச்சு கடைசியில லாபில பண்ணான். அது தெரியாம பேசுறது நம்ம கத்திரிக்காய். அடுத்து 2வது அக்கத்துக்குதே குடலங்க வந்துச்சு. பெத்தவங்களை கவனிக்கிறது நாம தான் அப்படின்னுச்சு. நீங்க என்னமா கவனிக்கிறீங்க? நீங்க தான் கல்யாணம் கட்டின கையோட பிச்சுட்டு பறந்துடுறீங்க. கடைசி முழுமையா கவனிக்கிறது நாம தான். நடுநாளே குழந்தைகளை புழு பூச்சின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாப்பா, கேள்விப்பட்டிருக்கேன். என் வயிற்றுல ஒரு புழு பூச்சி கூட இல்லை. ஏன் சொல்லுவாங்க தெரியுமா? புழுன்றது ஆம்பளை புள்ள, பூச்சின்றது பொம்பளை புள்ள. புழு ஒரே இடத்துலதான் இருக்கும். அப்படியே எங்கேயாவது போனாலும் திரும்ப அதே இடத்துக்கே வந்துடும். ஆனா பூச்சி ஒரே அடியா பறந்து போயிடும். இவங்க பூச்சி மாதிரி ஒரே அடியா பறந்து போறதுனால தான் இவங்களை பார்த்து பூச்சின்னு சொல்றாங்க. அதனால பெற்றவங்க கூட கடைசி இருந்து அவங்கள கவனிக்கிறது நாங்க தான் பார்த்துக்கோங்க. அடுத்து இப்படி ஒரு அர்த்தத்தை இப்பதான் கேள்விப்படுறாங்க. அடுத்து 3வது உட்காந்துட்டு வெண்டைக்காய் வந்துச்சு. எங்களை பார்த்து நல்ல பசங்களும் டைனோசரும் ஒண்ணுச்சு. நடுநாளே நாங்க டைனோசர் அவங்க எனக்கு தெரியுமா? வைரஸ் வரவே கூடாது. வந்துச்சுன்னா உடனே கிளியர் பண்ணிடணும். இல்ல பெரிய ஆபத்தா போயிட்டு பாத்துக்கோங்க. நடுநாளே நீங்க எதுவும் தள்ளி வைரஸ் ஒட்டிக்க போகுது. அடுத்து அவங்களுக்கு நாங்க பெத்தவங்களை கவனிக்கிறதே இல்லை. அப்படி கவனிச்சா ஏன் அவங்க முதியோடத்துக்கு போறாங்க அப்படின்னு கேட்டுச்சு நம்ம வெண்டைக்கா. நடுநாளே இன்னைக்கு இருக்க ஆம்பளை பசங்களாம் பெத்தவங்களை கவனிக்க ஆசைப்படுறாங்க. ஆனா மனைவியை வர விடுறது இல்லையே. சும்மா நோயின்னு ஏதாவது மாமியார் கூட சண்டையை போடுறது. அதனாலதான் அவங்க இந்த பேய்க்குள்ள இருக்கிறதுக்கு முதியோர்லமே நேர்ந்து போயிடுறாங்க. நடுநாளே நீங்க சொல்லுங்க, இதுவரையும் நீங்க ஏதாவது ஒரு வீட்டுல மாமனார் மருமகன் சண்டையை பார்த்திருக்கீங்களா? இல்லப்பா, அப்படி ஒரு ஒண்ணு டிக்ஷனரியிலே கிடையாது, உலக வரலாறுலே கிடையாது. முடியாது. ஆனா எல்லா வீட்லயும் மாமியார் மருமகன் சண்டை மட்டும் இருக்கும். அதனால குடும்பத்தோட மகிழ்ச்சியை கெட்டு போது இவங்களாலதான் பார்த்துக்கோங்க. அடுத்து எங்களை பார்த்து நாங்க இறக்கமே இல்லாம வரதட்சணை வாங்கினாதான் இப்ப பொம்பளை பசங்களை பெற்றவங்க கவலைப்படுறாங்கன்னு நம்ம வெண்டைக்கா. நடுநாளே நாங்களாம் வரதட்சணை வாங்குறோம். எல்லா மாப்பிள்ளை பெற்ற நீங்க தானே வாங்குறீங்க. கட்டில கொண்டா, பீரோ கொண்டா, மெத்த கொண்டா, சொத்த கொண்டா எல்லா மாப்பிள்ளை பெற்றவங்களுமே ஒரு பொண்ணு தானே வாங்குறாங்க. லாஸ்டா ஒன்னே ஒரு மட்டும் சொல்லி முடிக்கிறாங்க நடுநாளே. ஒருத்தர் நொண்டிக்கிட்டே டாக்டர் கிட்ட போறாராம். அதுக்கு டாக்டர் கேட்டாரா, என்னங்க ஆச்சு, ஏன் நொண்டிக்கிட்டே வரீங்க அப்படின்னு. அதுக்கு சொன்னாரா, காலில் அடிபட்டுச்சு டாக்டர், வலிக்குது அப்படின்னு. டாக்டர் கேட்டாரா, தனியாவா வந்தீங்க, கூட உங்க வைஃப் துணை கூட்டு வர வேண்டியதானே அப்படின்னு. அதுக்கு சொன்னாரா, ஏன் சார் நீங்க வேற கால் வலியே தாங்க இல்ல, இதுல தலைவலிய வேற கூட்டு வந்தா விளையிடும் அப்படின்னு. அதனால குடும்பத்தோட மகிழ்ச்சிக்கும் சந்தோஷத்திற்கும் காரணம் ஆண்களே. அது தடையாக இருப்பது மட்டுமே பெண்களே 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 என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எதிர்பார்த்ததை விட மிக சிறப்பான முறையில பேசினாங்க. எல்லாரும் 6 பேருமே ரொம்ப அருமையா பேசினாங்க. மிக அற்புதமான முறையில உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க, வழிகாட்டப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்களுடைய பேசிலே விளங்க முடிஞ்சிச்சு. இதற்காக இந்த பள்ளியினுடைய நிர்வாகத்துக்கும் இதற்காக கடுமையான முறையில உழைத்த ஹசரத்மார்களுக்கும் அவர்களுக்கு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுத்து இந்த அளவிற்கு பேசுவதற்கு உந்து சக்தியாக இருந்த பெற்றோர்களுக்கும் நான் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு நிறைந்த கூலிய தரட்டும். இந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தையும் அல்லாஹ் தஆலா சிறப்பாக தரட்டும். அல்ஹம்துலில்லாஹ். நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். பட்டிமன்றத்தினுடைய நிறைவு பகுதி. குடும்ப மகிழ்ச்சிக்கு அதிகம் காரணம் ஆண்களா பெண்களா அப்படிங்கிற தலைப்புல 2 டீமும் மிக சிறப்பான முறையில பேசியிருக்கிறாங்க. இப்போ அதற்கு தீர்ப்பு சொல்லணும். ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டா அங்க ஆணும் இருக்கணும், பெண்ணும் இருக்கணும். ஆணும் பெண்ணும் சேர்ந்ததற்கு பேர் தான் ஒரு குடும்பம், ஒரு வீடு. பிள்ளைய பொறுத்த வரைக்கும் தாய் வேணும், தகப்பனும் வேணும் இல்லையா? தாய் குழந்தைய இடுப்புல சுமப்பா, தந்தை குழந்தைய மனசுல சுமப்பா. தாய் பசங்களை விரும்புவாங்க அதிகமா, ஆனா தகப்பன் பொம்பளை பிள்ளைய விரும்புவாங்க.
அப்போ பெத்தவங்கன்னு எடுத்துக்கும் பொழுது தாயும் வேணும், தந்தையும் வேணும். கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டா கணவனும் இருக்கணும், மனைவி இருக்கணும். 2 பேரும் இருந்தாதான் அந்த குடும்பம் குடும்பமாக இருக்கும். பிள்ளைங்களை யாரும் எனக்கு ஆண் குழந்தை தான் வேணும், பெண் குழந்தை தான் வேணும் அப்படின்னு யாரும் அவாய்ட் பண்ண மாட்டாங்க. 3 பொம்பளை பிள்ளை பிறந்தா ஒரு பையனாவது பிறந்துட மாட்டானா அப்படின்னு ஏங்குவாங்க. 3 பசங்க பிறந்துட்டா ஆசைக்காவது ஒரு பொம்பளை பிள்ளை வராதா அப்படின்னு துடிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கத்தானே செய்யறாங்க. அப்போ ஆண் பிள்ளைங்களையும் இருக்கிறோம், பெண் பிள்ளைங்களையும் இருக்கிறோம். அப்ப 2 பேருமே இருக்கணும் குடும்பத்துல. நீயா நானாங்கிறது குடும்பம் இல்லை, நீயும் நானுங்கிறது தான் குடும்பம். அப்போ ஆணும் இருக்க வேண்டும், பெண்ணும் இருக்க வேண்டும். அதை தாண்டி ஆணும் பெண்ணும் ஒருவரை மாற்றி ஒருவர் சந்தோஷப்படுத்துற இடத்துல இருக்கணும். அவன் மூலமா எனக்கு என்ன கிடைச்சிச்சு, என்ன மகிழ்ச்சி கிடைச்சிச்சு, நான் அவதிதான் பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லாம அவன் மூலமா எனக்கு என்ன கிடைச்சிச்சுன்னு யோசிக்கிறத விட நான் அவளுக்கு என்ன செஞ்சேன் அப்படின்னு கணவன் நினைக்கணும். அதே மாதிரி மனைவி நினைக்கணும், நான் என் கணவனை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மனைவி நினைக்கணும். 2 பேரும் மாத்தி மாத்தி மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் அந்த குடும்பமும் குதூகலிக்கும், சந்தோஷத்தில் திளைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படித்தான் நமக்கு வாழ்ந்து காட்டினார்கள். இருவரும் கொடுத்து மகிழ வேண்டும் என்று சொன்னார்கள். உண்மையில் உளவியல் என்ன சொல்றது தெரியுமா? வாங்குறதுல மகிழ்ச்சி கிடையாது, கொடுக்கறதுல தான் மகிழ்ச்சி. ஒரு 1000 ரூபாய் நமக்கு கிடைக்கும் பொழுது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை விட தேவைப்படக்கூடியவங்களுக்கு நாம ஒரு 1000 ரூபாய் கொடுக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி வருவாங்க. அதுதான் உண்மையான மகிழ்ச்சின்னு சொல்றாங்க. அதனாலதான் இஸ்லாம் என்ன செய்யுது தெரியுமா? ஈது பெருநாளுக்கு 2 பெருநாளையும் என்ன தத்துவத்தை வச்சிருக்குது? ஈது பெருநாள்ல நீ சந்தோஷமா இருக்கிறத விட உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்து, பித்ரா கொடு, குர்பானி கொடுத்து அவனையும் சாப்பிட வை அப்படின்னு எதுக்கு கடமை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னா, கொடுக்கும் பொழுது அந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாகும், கூடுதலாக அந்த மகிழ்ச்சி பெருகும் என்பதனால தான் இஸ்லாம் அப்படி ஒரு தத்துவத்தையே கடமையை நமக்கு சொல்லி இருக்கிறது. அதனால மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடத்துல கணவனும் இருக்க வேண்டும், மனைவியும் இருக்க வேண்டும், தாயும் இருக்க வேண்டும், தந்தையும் இருக்க வேண்டும். இருவரும் சேர்ந்து ஒற்றுமையாக பயணிக்கிற பொழுது அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பான முறையில இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்த முறையில் வாழ்ந்து காட்டினார்கள். எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி அவங்க தான். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க வீட்டுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவு நேரத்துல வர்றாங்க. கொஞ்ச நேரம் படுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா அம்மையார்ட்ட கேட்டாங்களா, ஆயிஷா உன் கூட இருக்கிறது எனக்கு பிரியம்தான், இருந்தாலும் தொழணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்குது, நீ அனுமதி கொடுத்தா நான் தொழுவேன். யார் கேட்கிறா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மனைவிட்ட கேட்கறாங்க. நீ பெர்மிஷன் கொடுத்தா, உன் பெர்மிஷன் இருந்தா நான் தொழுகையில போய் நிற்பேன், இல்லைன்னா உன் கூட தான் இருப்பேன். நீ என்ன சொல்ற, நீ பெர்மிஷன் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாங்க. ஆயிஷா அம்மையார் சொன்னாங்களா, அற்புதமான வார்த்தை, இன்னி உஹிப்பு குர்பக வக்தர்து ஹவாக, உங்க கூட இருக்கிறது தான் எனக்கு விருப்பம், ஆனால் உங்க விருப்பம் தான் எனக்கு அதை விட பெரிய விருப்பம். உங்க கூட இருக்கணும் அப்படிங்கறத நான் விரும்புறேன், ஆனா அதை தாண்டி நீங்க என்ன விரும்புறீங்க? தொழணும்னு விரும்புறீங்க, அல்லாஹ்வோடு தொடர்பு இருக்கணும்னு விரும்புறீங்க. எனக்கு என் விருப்பத்தை விட உங்கள் விருப்பம் தான் மேலானது என்று சொன்னார்கள் என்றால், இந்த விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை, ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கிற வீடுகள்ல மகிழ்ச்சிக்கு பஞ்சமே இருக்காது. அப்போ கணவனும் கணவனும் மனைவியும் சந்தோஷத்தை கொடுக்கிற இடத்துல இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அங்கேதான் மகிழ்ச்சி பெருகும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லை. கணவன் மனைவினாவே பிக்கல் புடுங்கலா தான் இருக்குது. மனைவி சொல்றாங்க, என்ன தஞ்சாவூர்ல கேட்டாங்க, திருநெல்வேலியில கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, அங்க கேட்டாங்க, கிரகம் உங்க கையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு மனைவி சொல்றான். இவரு சொல்லி இருக்கிறாரு, உன்னை தஞ்சாவூர்ல கேட்டாங்க சரி, மதுரையில கேட்டாங்க சரி, திருநெல்வேலியில கேட்டாங்க சரி, உன் சொந்த ஊர்ல எவனா கேட்டானா? நான் தான் கேட்டேன், கடைசியில மாட்டிட்டு முடிக்கிறேன் அப்படின்ட்டு அவரு சொல்றாரு. இப்படிதான் இருக்கு குடும்பத்துல. இன்னைக்கு கணவன் வீட்டை விட்டு வெளியே போனாரு, போயிட்டு திரும்பி வரவே இல்லை. போனவர் தான். கால் பண்ணி கேட்டா கால் பண்ணா நாட் ரீச்சபிள் வருது. குடும்பத்துல உறவினர்கள் கேட்டாங்க, எந்த தகவலும் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் மார்ட்ட கேட்டாங்க, தகவல் இல்லை. எங்க போனாருன்னு தெரியல. 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 1 மாசம் ஆச்சு. வீட்டை விட்டு போனா கணவர் திருப்பி வரவே இல்லை. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அப்படியும் கணவர் கிடைக்கல. கடைசியில மனைவிட்ட சொன்னாங்களா, நீ ஒரு பேப்பர்ல ஒரு நியூஸ் போட்டுருமா,
அவர் போட்டோவை போட்டு இந்த மாதிரி இவர் காணோம், யாராவது கிடைச்சா நீங்க வந்து திருப்பி கொண்டு வந்து விடுங்க அப்படின்னு சொல்லி அவர் போட்டோவை போட்டு ஒரு நியூஸ் போட்டா அவர் கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லையாமா அப்படின்னு கேட்கும் பொழுது சரிம்மா போடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லியிருக்கு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர் வாங்கி பார்த்தா அந்த அம்மாவுடைய போட்டோ இருக்கு. அந்த அம்மா கணவனை துறைந்து அந்த அம்மா தான் போட்டோவை போட்டு விட்டுருக்கு. என்னம்மா கணவர் தானே காணாம போனாரு, அவர் போட்டோவை தானே போடணும், உன் போட்டோ போட்டு இருக்கியாம்மா அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா சொல்லிச்சா, நான் காணோம் தெரிஞ்சா அவர் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு வந்துருவேன், நான் இல்லைன்னு தெரிஞ்சா என் கணவர் ஆட்டோமேட்டிக்கா வீட்டுக்கு கொண்டுருவாரு, அதனாலதான் நான் காணோம், என்னையே நான் காணோம்னு சொல்லி அறிவிச்சேன் அப்படின்னு சொல்லி சொல்ற அளவுக்கு இன்னைக்கு குடும்பத்துல வந்து சண்டைகள் பிளவுகள் இன்னைக்கு அதிகமாயிருச்சு. அப்படிலாம் இல்லாம கணவனும் மனைவியும் இணைந்து அழகான முறையில் பயணிக்கிற பொழுது அந்த குடும்பம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான், வல்லையில் இதா யக்ஷா வன்னஹாரி இதா தஜல்லா அப்படின்னு இரவையும் பகலையும் அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வமா ஹலக்கல் ஸக்கர வல் உன்ஸா, ஆணையும் பெண்ணையும் படைத்ததாக அல்லாஹ் சொல்றான். கணவனை பகலுக்கு உதாரணமாக சொல்லுகிறான். அதே மாதிரி வந்து மனைவியை வந்து இரவோடு ஒப்பிட்டு சொல்லுகிறான். இரவு வேணும் பகலும் வேணும், எனக்கு பகல் தேவையில்லை அப்படின்னு சொல்லி யாரும் சொல்ல முடியாது. உழைக்கிறதுக்கு பகல் வேணும், எனக்கு இரவே வேணாம்னு யாரும் சொல்ல முடியாது. ஓய்வு எடுக்கிறதுக்கு இரவு வேணும். பகல் வந்து சூட்டை தரும், இரவு வந்து குளிர்ச்சியை தரும். ரெண்டுமே வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குடும்பத்தில் ஆணும் வேணும் பெண்ணும் வேணும் அப்படிங்கிறது தான் அந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அப்ப ரெண்டு பேரும் இருந்தாதான் குடும்பம் சிறக்கும். ஆனா யாரின் மூலமாக குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி என்று பார்த்தால் ஆண்களின் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது, பெண்கள் மூலமாக மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் கொஞ்சம் கூடுதலாக மகிழ்ச்சி கிடைப்பது பெண்களை கொண்டுதான். ஏன்னா ஒரு தாயாக, தாரமாக, மகளாக, சகோதரியாக இருந்து ஆண்களுக்கு வழிகாட்டக்கூடிய இடத்துல, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய இடத்துல யார் இருக்கிறா? தாய்மார்கள் தானே இருக்கிறாங்க. வீட்டுல வெளியே போய் வெயில்ல வேலை பார்த்துட்டு நொந்து வீட்டுக்கு வரும் பொழுது தாய் சொல்லுவா, என்னப்பா ஆச்சு, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே கவலைப்படாதமா, எல்லாம் இருக்கிறான். மனைவி சொல்லுவாங்க, நான் இருக்கும்போது உனக்கு என்னப்பா கவலை, உனக்கு என்னங்க கவலை, உங்களுக்கு என்ன கவலை, நான் இருக்கிறேன் அப்படின்னு மனைவி சொல்லுவா. மகள் சொல்லுவா, பாப்பா விடுங்கப்பா விடுங்க, அல்லாஹ் இதை விட சிறந்தது அல்லாஹ் கொடுப்பான். மகன் சொல்லுவா, சகோதரி சொல்லுவா, கவலைப்படாதீங்க, இதுக்கெல்லாம் ஏன்னா கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு ஒரு கணவன் நொந்து போய் வருகிற பொழுது அவனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை தேற்றி விடக்கூடிய இடத்துல பெண்கள் இருக்கிறார். எல்லா கதாபாத்திரத்திலும் அவர்கள் சிறந்த ரோல் மாடலாக விளங்குகிறார்கள் என்பதனால் குடும்பத்தில் அதிகம் மகிழ்ச்சி ஆண்களை கொண்டும் இருக்கிறது, ஆனால் கூடுதலான மகிழ்ச்சி பெண்களை கொண்டே இருக்கிறது என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீரான் 333 சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.